قال نبينا محمد صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. وقال أيضا: من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. وقال صلى الله عليه وسلم أيضا: من لم يدع قول الزور والعمل به فليس لله حاجة في أن يدع طعامه وشرابه، أو كما قال صلى الله عليه وسلم. வீரத்தோட ஜும்மா மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளே, மஹல்லாவாசிகளே, திரைக்கங்கால் இருக்கக்கூடிய சகோதரிகளே, தாய்மார்களே, ஊருடைய ஆன்மீக முன்னேற்றத்தை கருதி உலமாக்களுடைய வழிகாட்டலில் நிர்வாகம் பாரிய ஒரு நற்பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். ரமலானை சிறப்பாக கழிப்பதற்கு முன்னேற்பாடாக சில விடயங்களை தெரிந்து புரிந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற இந்த ரமலானை சிறந்த ஒரு ரமலானாக மாற்றுவதற்கு நிர்வாகம், ஊரில் இயங்கக்கூடிய வாலிப சங்கம், அதே போன்று ஊருடைய உலமாக்கள், வெளியூர்களிலே பணிபுரியக்கூடிய, அதிலும் குறிப்பாக என்னுடைய நண்பர் ஷேக் நவாஸ் ரஷாதி, அதே போன்று ஷேக் யஹ்யா மௌலவி போன்றவர்கள் இதில் பாரிய பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் நிர்வாகத்தோடு இணைந்து. எனவே இந்த மஜ்லிஸை அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்ட அறிவு மிகுந்த அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மஜ்லிஸாக சபையாக ஆக்கி அருள்வானாக. அன்பானவர்களே, சபையில நாங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன திரும்பி பார்த்தோம் என்றால், சென்ற ரமலானில் எங்களோடு நாங்கள் அசர் தொழுதோம். தொழுகை எத்தனையோ சகோதரர்கள் இந்த தொழுகை தொழக்கூடிய நிலைமையில் இல்லை, கபழ்ந்திருக்கிறார்கள். தாய்மார்களும் உங்களுடைய சபையை கொஞ்சம் சுற்றி வளைத்து பார்த்தீர்கள் என்றால், இதற்கு முன்னால் எங்களோடு சேர்ந்து அமர்ந்த எத்தனையோ தாய்மார்கள், சகோதரிகள் கபராளிகளாக இருக்கிறார்கள். வரக்கூடிய ரமலானில் நாங்கள் ஹயாத்தோடு இருப்போமா, கபராளிகளாக மாறுவோம்? அல்லாஹ்வுடைய கையில். கொஞ்ச கால வாழ்க்கை வாழ்றது எப்படியும் வாழ்ந்துடலாம் என்று வாழ்றது அல்ல, வாழ்க்கையை பொறுத்துதான் முடிவு வரும். அல்லாஹ்வுடைய ஒரு விதிமுறை தான், இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம், அமல்கள் இறுதி காலத்தில் எப்படி அமையுமோ அதற்கு ஏற்றவாறுதான் முடிவு வரும். எந்த விடயத்தில் அதிகமாக இன்பமாக லைஃபோடு ஈடுபடுவோமோ அதுதான் நம்முடைய சக்கராத். அதுதான் நம்முடைய சக்கராத். எதில் அதிகமா இன்ட்ரெஸ்டாக இருக்குமோ அது சக்கராத்து தேவைப்படும். தனிகள் இருக்கும் பொழுது கொஞ்சம் போரிங்காக, கொஞ்சம் விரக்தியா, ஒரு சோர்வா இருக்குன்னு சொன்னா நாங்கள் எதை தேடுவோமோ அது சக்கராத்துல தேவைப்படும். ஒவ்வொருத்தருக்கும் எது அவருடைய இன்ட்ரெஸ்ட், அவர் அதுல லயிக்கக்கூடிய விடயமோ அது நல்ல அமலாக மாற்றுவது அந்த சபையுடைய நோக்கம். இன்பம் நல்ல அமல்கள்ல வரணும், இன்பம் குர்ஆனிற்கு வரணும், இன்பம் செலவழிக்கிறதுல வரணும், இன்பம் தொழுகையில் வர வேண்டும். தனி கிதாப் எழுதப்பட்டிருக்கிறது, அல்ல எல்லாருடைய மௌத்தை அல்ல அப்படி அமைப்பாடாக சுஜூதில் மரணித்தவர்கள். தொழுகை இன்ட்ரெஸ்டா? சக்கராத்துல அல்ல தொலை வைப்பான். குர்ஆன் இன்ட்ரெஸ்டா? குர்ஆன் ஓதிக்கொண்டு வருவது. இது அதிகமா மொழிகிறோமோ அதான் புரியும் பொழுது வரும். நல்லா பாதுகாக்கணும். நாவால் அதிகமாக நாவை எதற்கு பயன்படுத்துகிறோமோ அதுதான் இறுதி முடிவாமை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு खलीफा, इतने नाटुடைய ஆட்சியாளர், கோடீஸ்வரர், மலக்குமாரை பார்த்து வெட்கப்படக்கூடிய நபர்,
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு மருமகன் 2 மகள்மார்களை ஒன்றன் பின் ஒன்றாக ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்சூம் எல்லாம் மௌத்தாக அடுத்த மகளை முடித்து கொடுத்தாங்க. ஒரு ஹதீஸ்ல எனக்கு 40 பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இருந்தாலும் ஒருவர் மரணிக்க மற்ற மகளை ஒன்றன் பின் ஒன்றாக முடித்து கொடுத்திருப்பேன். உஸ்மானுடைய பணத்துக்கல்ல, உஸ்மானுடைய ஆட்சிக்கல்ல, உஸ்மான் ரலியல்லாஹுடைய மார்க்கப்பற்று தக்வாவுக்கு. எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி மௌத்தாயினாங்க, எதுல இந்தமா தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சாங்க. இருக்கக்கூடிய குரான்கள், உலகத்தில் மோதப்படக்கூடிய அச்சிடப்படக்கூடிய குரான்கள் எல்லாம் அவங்க ஆரம்பத்துல அதனுடைய அடிப்படை அவங்கதான். குரானை விநியோகித்தாம உலகத்துக்கும் எப்படி மௌத்து வந்துச்சு, எப்படி அவங்க குரானுடைய தொடர்பு. கண்ணியமானவர்களே, 2 ரக்காத்துல 2 குரான் ஓதுவாங்க. 2 ரக்காத்துல 2 குரான்கள் நம்புறதுக்கே எங்களுக்கு டைம் எடுக்கும். அதை ஏற்றுக்கொண்டதுக்கு மனசிடம் இருக்காது. நாங்க வாழ்க்கையிலே ஒரு குரானை பூர்த்தியா ஓதி முடிச்சு எவ்வளவு காலம் என்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படி மௌத்து வந்துச்சு, நான் விஷயத்தை சொல்லுவாங்க. எப்படி மௌத்து வந்துச்சு, ஷஹீதாக்கப்படுறாங்க. கண்ணியவன முன்னால குரான், ரத்தம் தெரிக்குது குரான்ல. பில் புக்கு முன்னால மௌத்தா இருக்கணும். பெரிய வியாபாரி கணக்கு வழக்கு பார்த்து கொண்டு மௌத்தா இருக்கணும். அதில் ஈடுபட்டு அதில் லைச்சிருந்தா வியாபாரம் செஞ்சாங்க, கோடீஸ்வரராகவும் இருந்தாங்க, ஆட்சியாளராகவும் இருந்தாங்க, விவாதத்தாளியாகவும் இருந்தாங்க. வியாபாரிகள் தேடி வருவாங்க பொஸ்ஸ பள்ளிக்கு, பொருட்களை வாங்குறது சில்லறை வியாபாரிகள் வருவாங்க மஸ்ஜிதுக்கு. வியாபாரம் தொடர்பு மஸ்ஜிதோட, ஆட்சி அதிகாரம் தொடர்பு மஸ்ஜிதோட. குரான் ஓதிக்கொண்டு மௌத்தாகிறான். கண்ணியமான ரமலான சில தினங்கள் அடையிருக்கிறோம். பேசப்படக்கூடிய விடயங்களை கொஞ்சம் வாழ்க்கையில கொஞ்சம் நாங்க செயல்படுத்துவோம் என்ற எண்ணத்தோடு கேட்கும் பொழுது அல்லாஹ் லேசாகி தருவான். பயான ஒரு பொழுதுபோக்காக எடுத்துக்கொண்டோம்டா வாழ்க்கையில மாற்றம் வராது. ஏதோ எனக்கு தேவையான என்னிடம் இல்லாத அமலை நான் ஏற்படுத்துவேன், என்னிடம் இருக்கின்ற தவறுகளை இல்லாமலாக்குவேன் என்ற சிந்தனையோட உள்ளத்தை திறந்து இறுதி வரைக்கும், எனது துஆவோடு முடியும் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் உற்சாகமாக இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ரமதான் அருள் நிறைந்த மாதம். சிறப்பை ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்ன உம்மத்தி அவ்வளவு அலிமத் உம்மத்தி மாஃபி ரமலான், என்னுடைய உம்மத் ரமலானில் உள்ள பாக்கியங்களை சரியாக பெறுந்தால் லத்தமன்னா ஐயக்கூன ஜமானு குல்லு ஐயக்கூன எல்லாமே முழு நாளும் ரமலானாக இருக்க வேண்டும் என்று ஆசை வைப்பார்கள். முழு மாதங்களும் முழு நாட்களும் ரமலானுடைய மாதமாக இருக்கக்கூடாதா என்று ஆசை வைப்பார்கள், மேலெண்ணம் வைப்பார்கள். அந்த கூட குல்லு ரமலான் அல்ல குல்லுஹா ரமலான், முழு வருடங்களும் ரமலானாக இருக்க வேண்டுமே. கண்ணியமான நல்ல இரக்கமுள்ளவன். தன்னோடு நாளாந்த அடியார்கள் நெருங்குவதற்காக நாளாந்த மைனி நேர தொழுகைகள் அல்லாஹ் செய்கிறான். மிஅராஜுடைய காலத்துல பேசப்பட்டிருக்கு. 50 நேரம் கொடுக்கப்பட்டுச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வேண்டுகோள் 5 குறைச்சாங்க. 45 ரக்காத்துகளை குறைக்க 9 தடவை 18 தடவை போறது மாறுது. 50 45 18 தடவைகள் போய் வந்தாங்க. 5 குறைக்க கடைசி 5 குறைச்சி அல்லாஹ் சொல்லி அனுப்பினான், 5 தருகிறேன், 50 நன்மையும் தருகிறேன். நான் தொழுத அசர் 10 அசர், நான் இந்த தொழுத நுகர் 10 நுகர், நான் தொழக்கூடிய ஒரு நேர தொழுகை 10 மடங்கு, 5க்கு 50 தருகிறான் அல்லாஹ். அதிலே குறைபாடு வைப்போம் என்றால் நஷ்டவாளிகள் நாங்கதான். கண்ணியமானவர்களே, நாளாந்தம் தொழுகை வைத்திருக்கிறான். அல்லாஹ்வோடு நாங்க பேசணுமா? தொழுகை. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களோடு பேச வேண்டுமா? குர்ஆன். கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைகள். அல்லாஹ்வோடு நாம் பேசுவது தொழுகை மூலம் அல்லாஹ் எங்களோடு பேசுவதற்கு சமமானது குர்ஆனுடைய அமல் என்று இமாம் ஸஅதி ரஹிமஹுல்லாஹ் பெரும்பாலும் அந்த விளக்கத்தை முன்வைக்கிறார். ஆரம்பத்தில் ரமலான்ல அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய தெருவில் அங்கே கேள்விப்படுவோம். ஆனா சில முக்கியமான விடயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்றேன். கண்ணியமான சகோதரர்களே,
சகோதரர்களை, தாய்மார்களே, மிக குறுகிய காலத்தில் இந்த ரமதான் நடந்து மாதிரி ஒரு வருடம் சென்ற ரமதான் கழிந்து ஒரு வருடத்துடைய உணர்வு எங்கள்கிட்ட இல்லை. ஒரு 6 மாசத்துக்கு முன்னால பெருநாள் கொண்டாடின மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்க ரமதான் வார மாதிரி, ஒரு 3 நாளைக்கு ஒருக்க ஜும்மா பெறுகிற மாதிரி ஒரு ஃபீலிங். அவ்வளவு வேகம். அன்னையில ஒரு ஆய்வு வாட்ச ஞாபகம், ஒரு ஆய்வு வந்துருந்துச்சு ஒரு 2 கிழமைக்குள்ளால. சமகால நேர சுசிப்படி 89 செகண்ட்கள், பெரும்பாலும் 89 செகண்ட் 24 மணி நேரத்தில் குறைஞ்சு போகுது. 90 செகண்ட் 1 நிமிடம். இந்த காலத்துடைய வேகத்தை பாருங்க. 24 மணி நேரம் பூர்த்தி இல்லை, அதுல 89 செகண்ட்கள் குறைவாகத்தான் அந்த நாள் முடியுது என்ற ஆய்வு. கியாமத்து நாள் நெருங்க நெருங்க காலம் சுருங்கும். ஜமான், அமல்கள் கூட கண்ணியமானவர்களே, அமல் அதிகரிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகிய கடைசி ரமதானில் ஒவ்வொரு ரமதானின் நாளாந்தம் ஒரு குர்ஆன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோடு சேர்ந்து ஓதுவார்கள், கேட்பார்கள். கடைசியாக சந்தித்த ரமதான் ஒவ்வொரு நாளும் 2 தடவைகள் குர்ஆனை ஏற்றுவார்கள். என்ன சொல்ல வாரன்? வயது கூட கூட, காலம் போக போக, ஆயுள் கூட கூட அமல்கள் கூடணும். வருடாந்தம் அடியார்கள் தன்னோடு நெருங்க வேண்டும், அருளை அடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் வைத்த ஒரு அமல் தான் கண்ணியமான ரமதான். அந்த ரமதானுடைய நோன்பு, அந்த ரமதானுடைய திலாவத், அந்த ரமதானுடைய இபாதத், அந்த ரமதானுடைய சதகா, அந்த ரமதானுடைய அஹ்லாக், நல்ல குணங்கள், அந்த ரமதானுடைய பொறுமை, அந்த ரமதானுடைய உடல் உறுப்புகளுடைய கட்டுப்பாடு, அந்த ரமதானில் நாம் முயற்சிக்கக்கூடிய அடையக்கூடிய தக்குவா. வருடாந்தம் ஒரு அடியான் என்னோடு நெருங்க வேண்டும், தொடர்பாக வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு கடமையாக இருக்குது. 50 கடமைகள் உண்டு. சில துறைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, கண்ணியமான ஜக்காத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சில வேளை நோன்புட விஷயத்துல சிலவங்க பொடுப்போக்கு செய்வாங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய அடையாள சின்னம். நோன்புல யாரும் எந்த குறைத்தலும் செஞ்சிடக்கூடாது. அனுமதிக்கப்படத்தக்க காரணங்கள் உலமாக்களோட வழிகாட்டல்ல நோய் நம்பலம், நீண்ட பிரயாணம், அதை நாங்க கண்ணியமாக இயன்ற அளவு நாங்கள் நோன்பு பிடிப்போம். அனுமதிக்கப்பட்ட நோன்பு விட திரும்ப கலா செய்வோம். பொதுவாகவே காரணம் இல்லாம சின்ன சின்ன தொழிலுக்கு, சின்ன சின்ன வேலைகளுக்கு நாங்க நோன்பை விடக்கூடிய பழக்கம் ஏற்படுத்திக் கொண்டோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். இஸ்லாத்துடைய 50 கடமைகள் ஒன்றுல குறை செய்யறோம். எவ்வளவு சிறப்புகள் அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஒரு ஹதீஸ் வருது, இஃபாலுல் கைர தஹரக்கும், காலம் முழுக்க நல்லமை செய்யுங்க. காலாகாலம் நல்ல, எப்பயுமே நல்லமை செஞ்சு கொண்டே இருங்க. ரப்புடைய அருள் காற்றுகள் வீசும் பொழுது அந்த அருள் காற்று உங்களுக்கு படுகின்ற அமைப்பில் உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். தென்றல் காற்றுகள், அருள் காற்று வீசுகின்ற இந்த பருவ காலங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது ஒன்றுதான் ரமதான். அல்லாவுக்கு அவருடைய அருள் காற்று வீசக்கூடிய சீசன்கள் இருக்கிறது. அந்த சீசன்களில் வீடு செய்கின்ற அருள் காற்றுக்கு நாடியவர்களை அல்லாஹ் அந்த காற்றை பட வைக்கிறான். எனவே அப்படிப்பட்ட நல்ல மக்களாக நீங்கள் அந்த அருள் காற்றை சுவாசித்து அடைந்த மக்களாக நீங்கள் மாறிக்கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உற்சாகமூட்டினார். அதே போல ஒரு சீசன் தான் ரமலான். பொதுவாகவே ரஹ்மத் இறங்கக்கூடிய மாதம். மேல் பகுதி அல்லாஹ் ரஹ்மத்துக்குரியதாக வைத்திருக்கிறார். சொர்க்கத்துடைய டிக்கெட் ரஹ்மத், சொர்க்கத்துடைய நுழைவு சீட்டுதான், அனுமதிப்பு திறந்தான் ரஹ்மத். அதுக்கு மாற்றமானது லானத், சாபம். அது கிடைச்சு அல்லாஹ் பாதுகாக்கணும். அது நரகத்துக்குரிய டிக்கெட்டாக மாறும். இந்த ரஹ்மத்தை தான் அல்லாஹ் ரமலானில் உட்படுத்தியிருக்கிறான். அதுக்கடுத்து மகுஃபிரத், பாவ மன்னிப்பு, ரெண்டும் கிடைச்சா நரக விடுதலை, ரெண்டும் கிடைச்சா நரக விடுதலை. நோன்புக்குரிய சிறப்புகளை பாருங்க. நோம்பாளி எல்லாம் எப்படி கண்ணியப்படுத்துறாங்க. ஒரே ஹதீஸ்ல 5 விசேஷம் நான் சொல்ல. ஒரு நோம்பாளிக்கு அல்லாஹ் எந்த உம்மத்துக்கும் கொடுக்காத பாக்கியங்களை நோம்பின் மூலம் என்னுடைய உம்மத்துக்கு தாரான். எந்த உம்மத்துக்கும் கிடைக்காத பாக்கியங்கள். வேற வேற உம்மத்துக்கு நோன்பு இருந்துச்சு, சமுதாயங்களுக்கு நோன்பு இருந்துச்சு. ஆனா அந்த நோன்புக்கு இந்த சிறப்புகள் அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கல. ஒன்றென்னா, ரமலானுடைய முதலாவது நாள், ரமலானுடைய முதலாவது நாள் அல்லாஹ் ஒரு அருள் பார்வை பார்க்கிறாங்க.
முதல் நாள் எங்களோட அமல ஆரம்பிக்கணும். நோம்ப முதல் நாள்ல இருந்து ஆரம்பிக்கணும். தொழுக, தராவீஹா, வணக்கங்களா, பரந்த தொழுகை உட்பட அதே போல எல்லா அமல்கள், குர்ஆன் திலாவத், அந்த முதலாவது நாள் அல்லாஹ்வுடைய அருள் பார்வை படுபவர்கள் பாக்கியசாலிகள். இரண்டாவது சொன்னாங்க, ஒரு நோன்பாளி நோன்பு நோற்றது முதல் இஃப்தார், நோன்பு திறக்கும் வரைக்கும் மலக்குமார் இஸ்திக்ஃபார் செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க, பாவம் மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கிறாங்க. எவ்வளவு கண்ணியமானவர்களே! மனித இனத்தை படைக்க போகிறேன் என்று சொன்ன பொழுது என்னையா அல்லாஹ், அவங்க ஜின்னுகளை பார்த்துதான் பேசினாங்க. மனித இனம் இதெல்லாம் உருவா போகுது. ஜின்களுடைய அந்த அலிச்சாட்டியங்கள், அநியாயங்களை கண்டிருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, பூமியில குழப்பம் செய்யக்கூடிய, பூமியில ரத்தம் ஓட்டக்கூடிய, சண்டை சச்சரவில் ஈடுபடக்கூடிய இப்படியான மனிதர்களையாடி படைக்க போகிறாய். அல்லாஹ் சொல்றான், உங்களை விட எனக்கு நல்லா தெரியும், நான் படைக்கத்தான் போகிறேன். அப்படி எங்களை பற்றி அல்லாஹ் இடத்துல இப்படி சொன்ன மலக்குமாரே நியமிக்கிறான். நோன்பாளி நோன்பை ஆரம்பித்தது முதல் இஃப்தார் செய்யும் வரைக்கும் துஆ இஸ்திக்ஃபாருக்கு. மூணாவது விடயம், எங்களுடைய வாயுடைய திருவாட கொஞ்சம் நாங்க மாலை நேரத்தை அடையும் பொழுது ஒரு வகையான வாடைகள் வரும். அது எங்களுக்கு ஒரு அருவருப்பானதாக சில பேர் இருக்கலாம். யாரும் அதை நுகர மாட்டோம், விரும்பி நுகர மாட்டோம். ஆனா கண்ணியமானவர்களே, கஸ்தூரி வாடையை விட மனம். தனியை யோசிச்சு பாருங்க சிறப்புகளை. எங்களுடைய திருவாடையையும் மனமாக்கக்கூடிய ரமலான், கஸ்தூரியை விட மனமாக்கக்கூடிய ரமலான். அப்படியான நோன்பைத்தான் நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாலாவது சொன்னாலும் சொல்லாம், சொர்க்கத்துக்கு அல்லாஹ் விசேஷமா கட்டளையிடுறான், உன்னை நல்லா அலங்கரிச்சுக்கொள். சொர்க்கத்தை என்ன சொல்றான்? உன்னை நல்ல முறை அலங்கரித்துக்கொள், நல்ல ராகத்துள்ளதாக, நல்ல சௌகரியம் உள்ளதாக நீ மாறிக்கொள். அதான் அல்லாஹ் கட்டளையிட நல்லாதான் அலங்கரிக்கிறார். சொர்க்கத்தை அலங்கரிக்க சொல்லான் அல்லாஹ், என்னுடைய அடியார்கள் பசியோடு தாகத்தோடு கஷ்டப்பட்டு நோன்பு நோற்று களைப்படைந்து இருக்கிறார்கள். அவர்கள் உனக்குள் வந்துதான் ஓய்வெடுக்க வேண்டும். அவர்கள் ராகத் அடையோடும் உனக்குள் நுழைந்து, சொர்க்கமே உனக்குள் நுழைந்துதான் அவர்கள் ஓய்வெடுப்பார்கள், ராகத் அடைவார்கள். எனவே உன்னை நல்ல முறையில் அலங்கரித்துக்க, சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது விசேஷமாக. அஞ்சாவது சொன்னாங்க, கண்ணியமானவர்களே, ரமலானுடைய கடைசி நாளும் அல்லாஹ் ஒரு பார்வை பார்க்கிறான். ரமலானுடைய கடைசி இறுதி நாளிலும் அல்லாஹ் ஒரு பார்வை பார்க்கிறான். அந்த பார்வை பெற்றவர்களும் பாக்கியசாலிகள். வேறொரு ஹதீஸ்ல இன்னும் 5 விஷயம் வந்திருக்குது. அதுல ஒரு விஷயம் மாறி வந்திருக்கிறது. 6வது விடயம், கண்ணியமானவர்களே, அதுல வந்த விடயம் தான், நோன்பாளி நோன்பை ஆரம்பித்தது முதல் இஃப்தார் செய்யும் வரைக்கும் அவருடைய துஆக்கள் கபூலாகும். துஆ கபூலாகும், உறுதியாக சொல்லப்பட்ட நேரங்கள். என கண்ணியமானவர்களே, இப்படியான சிறப்புகள் பொதிந்த ஒரு ரமலானை தான் ஒரு சில தினங்கள்ல நாங்கள் அடைய இருக்கிறோம். அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு, முக்கியமான ஒரு சஹாபி, கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் துல்லனி அலா அமல், சிறந்த ஒரு விசேஷமான ஒரு அமலை எனக்கு கட்டுத்தாருங்களே, ஒரு நல்ல அமல் என்று சொல்லித்தாங்களே. அலைக்க பிஸ்ஸௌம், ஃபர்தான் நோன்பு சுன்னத்தான நோன்பு எல்லாம் பொதுவாக சொல்றாங்க, அதிகமா நோன்பு பிடிங்க. ரமலான் மாதம் பூர்த்தியா பிடிக்கணும். மேலே சுன்னத்தான நோன்புகள், திங்கள் வியாழனுடைய நோன்புகள் தாராளம் பிடிப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல்கள் எல்லா இடத்துல உயர்த்தப்படுது. நான் நோன்பாளியாக இருக்கும் பொழுது என்னுடைய அமல் அல்லாஹ்விடத்தில் முன்வைக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதேபோல் ஐயாமுல் பிறை 13, 14, 15 இந்த தினங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பிடிக்கிறார்கள். அது வரதாது வரக்கூடிய முஹர்ரமுடைய தாசு, ஆஷுராவுடைய நோன்பு, அரஃபாவுடைய தேர்தலுடைய நோன்பு, நிஸ்ஃபு ஷாபான் சொல்லக்கூடிய பராஅத்துடைய நாள், அது முன் 2 தினங்களை சேர்த்து பிடிப்பது சிறந்தது, அல்லது முன்னால் ஒரு தினத்தையாக சேர்த்துக் கொள்வது சிறந்தது, அந்த பராஅத்துடைய நோன்பு. இப்படியான பல நோன்புகளை அல்லாஹ் எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறான். அபூ மாமா நோன்பு பிடிக்கிற அமலை கடைபிடிச்சு வாங்க. ஃபஇன்னஹு லா இத்ன லஹு, நோன்புக்கு நேரா ஒன்றும் இல்லை. 2வது தடவை கேட்டாங்க, 2வது தடவை நோன்பு. 3வது தடவை கேட்டாங்க, யார் சொல்ல விசேஷமா ஒரு அமல், 3வது தடவை நோன்பு சொன்னாங்க. அதுக்கு ஒப்பான ஒரு அமல் கிடையாது. ஏன் தெரியுமா கண்ணியமானவர்களே, எல்லா அமல்களுக்கும் கூலி சொல்லப்பட்டிருக்கு. தொழுகைக்கு இப்படி, ஹஜ்ஜுக்கு இது, ஜகாத்து கொடுத்தா இப்படி, சதக்காவுக்கு இப்படி. நோன்புடைய கூலி மட்டும் சர்ப்ரைஸ்.
மறைச்சு வைத்திருக்கான் அல்லாஹ். அது இந்த அதிர்ச்சியை அல்லாஹ் எடுத்தருவான், அல்லாஹ் தான் தெரியும். அல்லாஹ் சொல்றான் ஜல்ல ஜலாலுஹு குல்ல அமலிபின் ஆதம் லஹு அஷ்ரு அம்சாலிஹி சபீஅத்து மிஅத். ஹதீஸை நல்லா பாருங்க. பொதுவான ஒரு சட்டம், அல்லாஹ்வுடைய விதிமுறை ஒன்றைக்கு ஒரு அமலுக்கு 700 மடங்கு வரைக்கும் கூலியை கொடுப்பான். எந்த அமலுக்கும் 700 மடங்கு, 10 ஆரம்பிக்கு 700 மடங்கு வரைக்கும் ஒவ்வொரு ஆதமுடைய மனிதனுடைய அமலுக்கும் கூலி கொடுக்கப்படும். இல்ல சௌம், அல்லாஹ் சொல்றான் நோன்பை தவிர, நோன்பை தவிர ஃபஇன்னஹு லீ, அது எனக்கென்று பிரத்யேகமான ஒரு அமல். வஅன அஜ்ஸி பிஹி, அல்லது வஅன அஜ்ஸி லஹு, அதற்கென்ற விசேஷமான கூலியை நான் கொடுப்பேன். என்ன கூலின்னு எல்லாம் சொல்லல. உலகத்தில் கிடைக்கிற பாக்கியங்கள் சிறப்புகள் அது ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறாங்க. மறுமையில என்ன கூலி என்றது அல்ல மறைச்சு வைக்கிறாங்க. நோன்பு மறைவானது. சஹரு சாப்பிடலாம், ஈமான்ல பலவீனமா பாலைக்கு எங்கேயாவது வெளிச்சு சாப்பிட பால் சாப்பாடு சாப்பிடுவாரு, அல்லது ஏதாவது இடத்துல மறைவான அறிமுகம் இல்லாத ஊருக்கு போய் அல்லது பிற மதத்தோருடைய கடைகளுக்கு போய் அவர்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு கதையை சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு வாயத்தெடுத்துட்டு வந்து இஃப்தார்ல உட்கார்ந்து விளங்காது. சஹர்லையும் உட்காருவாரு, இஃப்தார்லையும் உட்காருவாரு. இடப்பட்ட நேரத்து தனிமையில என்ன அறையில விளங்காம எதை சாப்பிட்டாரு அல்லாஹ்க்கு தான் தெரியும். நோம்ப பாதுகாத்தாரா, நோம்ப பாழாக்கினாரா? ரகசியமான அமல் தொழுகை விளங்கும், ருக்கு சுஜூது எல்லாம் விளங்கும், குர்ஆன் ஓதுறா விளங்கும், சதக்கா கொடுத்தா விளங்கும், ஹஜ்ஜும் விளங்கும். ஆனா நோன்பு மட்டும்தான் கண்ணியமானவர்களே, அது சாப்பிடும் பொழுது விளங்கும் தான். ஆனா மறைச்சு சாப்பிட்ட மக்களுக்கு விளங்காது. அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். உண்மையா நோன்பு நோற்றாரா, நோன்பு பாழாக்கிறாரா? அது எனக்கென்று பிரத்யேகமாக செய்யக்கூடிய அமல், அதற்கு தகுந்த கூலியை நான் கொடுப்பேன். சொர்க்கத்துக்கு 8 வாசல்கள், நில் ஜன்னதி சமானியத்து அபுவாப், சொர்க்கத்துக்கு 8 வாசல்கள். அந்த 8 வாசல்கள் ஒரு வாசலுடைய பேர் தான் அர்-ரையான். அந்த வாசலால் நோன்பாளிகள் மாத்திரம்தான் நுழைவார்கள். எவ்வளவு சிறப்பு கண்ணியமானவர்களே, எவ்வளவு சிறப்பு! தனியான ஒரு நுழைவாயில் நோன்பாளிகளுக்கு நல்லா வச்சிருக்கிறான். நோன்புல பேணுதல் இல்லாத யாரும் அதால் நுழைய முடியாது. விசேஷமான விஐபிகளுக்கு, முக்கிய விருந்தாளிகளுக்கு, முக்கிய பிரமுகர்களுக்கு ஒரு விசேஷமான நுழைவாயில் இருக்கிற மாதிரி நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் அந்த வாயிலை வைத்திருக்கிறார். நோன்பும் குர்ஆனும் அல்லாஹ் இடத்துல வாதாடும். நோன்பு சொல்லுங்க, அல்லவனை பசி மனாத்து விட்டாம், சாப்பிட விடாமல் நான் தடுத்தேன். நோன்பு நியத்து வச்சு இஃப்தார் செய்யும் வரைக்கும் சாப்பிட விடல. என்னுடைய சிபாரிசை ஏற்றுக்கொள். குர்ஆன் சொல்லும் இரவினை விழித்து ஓத வைத்தேன். என்னை ஓதி ஓதி தூண்டாமல் இருந்தான், நித்திரையை விட்டு ஒதுங்கினான். என்னுடைய சிபாரிசையும் மன்றாட்டத்தையும் ஏற்றுக்கொள். 2 பேருடைய குர்ஆனுடைய நோன்புடைய ஷஃபாஅத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படும். அல்ல கண்ணியமானவர்களே, நோன்பு விஷயங்கள்ல குறைபாடு செய்யாதீங்க. எல்லாம் நோன்புடைய கூறுவதால் யாரு பலவீனம் காட்டுறாங்க அவனுக்கு உற்சாகப்படுத்துங்க. எல்லாரும் குடும்பத்துல எல்லாரும் நோன்பு பிடிப்போம். யாரும் நோன்பு இல்லை என்ற ஒரு பேர்ல இருந்துடக்கூடாது. இஸ்லாத்துடைய ஒரு அடையாள சின்னத்தை அழிக்கிற மாதிரி கண்ணியமானவர்களே, இஸ்லாத்துடைய ஒரு தூணை இல்லாமக்கிற மாதிரி, இஸ்லாத்துடைய கடமைக்கு நாங்கள் எதிராக செயல்படுறத நோன்புல பலவீனம் காட்டுறது. அப்படிப்பட்டவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்களா, அவளுக்கு நாங்கள் ஆசாரை மூட்டுவோம். அதே போல கண்ணியமானவர்களே, நோம்ப தக்க காரணம் இல்லாம விடுறவங்களுக்கு எச்சரிக்கையும் வந்திருக்குது. பாரு எச்சரிக்கை. நான் எச்சரிக்கையில மிச்சம் பேச விரும்பல, ஆனா ஒன்றை சொல்லத்தான் வேணும். ஹதீஸ்ல வந்திருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நபியோட வாழ்க்கையில கண்ட கனவுகள் எல்லாமே வஹைதான். நபிமார்களுடைய கனவு வஹை. அதுல என்ன கட்டளை வருதோ அதை செய்யணும், உம்மத்துக்கு சொல்லப்படணுமோ சொல்லணும், அதுல காட்டப்படக்கூடிய வழிகாட்டுகள் எடுத்து நடக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த குர்பானே வஹைதான், கனவு மூலம். அந்த கனவுல நரகத்துல ஒரு கூட்டத்தை பாக்குறாங்க. அல்லாஹ் இவர் எல்லாரும் இந்த ஊர்ல உள்ள மக்கள் அனைவரும் முஸ்லிம்களை எல்லாம் பாதுகாப்பானாக. ஒரு கூட்டம் நரகத்துல இந்த ஓநாய்கள் ஊழையிடுற மாதிரி ஊழையிடுற சத்தம் போட்டு கொண்டிருக்கிறார். எப்படி தண்ணு பாருங்க, ஓநாய்கள் ஊழையிடுற மாதிரி ஊழையிடுற சத்தம். அவர்களுடைய தலைப்பகுதி முடிப்பகுதி அப்படி இழுத்து பின்பகுதியால இழுத்து குதிகாலுக்கு மேலே உள்ள நரம்புல இழுத்து கட்டப்பட்டிருக்கு. இப்படி பின்னால தலை இழுத்து பாட்டு பக்கம் முடியால இழுத்து அந்த நரம்பை இழுத்து குதிகாலுக்கு மேலே உள்ள நரம்போடு கட்டப்பட்டிருக்கு. அவன தாடை
அந்த கட்டு பின்பகுதியால மூக்கெல்லாம் கயிறு மாதிரி அந்த அந்த கட்டுடைய பகுதி ஒரு பகுதி அப்படியே தாடையால வருது. இப்ப மூக்கெல்லாம் கயிறு கட்டுற மாதிரி இந்த குதிரைகளை கட்டுற மாதிரி இப்படி தாடையால் அப்படி கட்டி அந்த கயிறு அப்படி இழுத்து பிற்பகுதியில கட்டப்பட்டிருக்குது குதிகாலோட ஊழையிடுறாங்க. அந்த இறுக்கி கட்டிய அந்த இறுக்கத்தின் காரணமாக அந்த தாடையால ரத்தம் அடைந்து கொண்டிருக்குது. கேட்டாங்க சொல்றாங்க, யார் இந்த கூட்டம், என்ன பாவம் செஞ்சாங்க? மலக்கு சொல்றாரு, அந்த அந்த விஷயங்களை விளங்கப்படுத்தி கொண்டு போற மலக்கு சொல்றாரு, இவங்க தான் எந்த தகுந்த அனுமதிக்கப்பட்ட காரணம் இல்லாம நோன்பை விட்டவங்க. எவ்வளவு பேர் கண்ணில் பாருங்க, யோசிச்சு பாருங்க. அது பெரிய செயல சமூகத்துல கண்ணியமான பொறுப்புகள்ல இது எல்லாம் இருக்கும். நோம்புல பலவீனம் காட்டினாங்க எல்லாருக்கும் தெரிய வரும். இவர் நோம்புல குறைபாடு செஞ்சிருக்கிறார், அது வித்தியாசமான ஒரு தண்டனை எல்லாம் வச்சிருக்கிறார். அந்த தண்டனைக்கு ஆளாகாமல் எங்கள் அனைவர்கள் எல்லாம் பாதுகாப்பானாங்க. அடுத்த கண்ணியமானவர்களே, நோம்புடைய காலத்துடைய அமல்கள் தான் நிர்வாகம் மாஷா அல்லா அமல் இபாதத்துக்கு ஏற்பாடுகளை நோம்பு காலத்துல செய்வாங்க. நோம்புடைய எல்லா விதமான அமல்களுக்கும் நிர்வாகத்துக்கு நாங்க ஒத்துழைக்கணும், ஊர் செழிப்பாக்கணும். எத்தனை அமல்கள் இருக்குது இபாதத்துல கண்ணியமானவர்களே. பல்வேறுபட்ட தொழுகைகள், சுன்னத்தான தொழுகைகள் இருக்குது. அதுல தராவிகளை கவனம் செலுத்துங்க, வைராக்கியம் வைங்க. ஒரு நாளாவது ஒரு ரக்காத் தராவியாவது இன்ஷாஅல்லாஹ் விட மாட்டேன். ஏன் மன் காம ரமலான், அங்க ஹதீஸ் மன் சாம ரமலான் ஈமான் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ரமலான்ல ஈமானோடு நன்மை எதிர்பார்த்து நோன்பு நோட்பார முன் பாவங்கள் மன்னிக்கப்படும். ஒரு ரமலான் இன்னொரு ரமலானுக்கு இடைப்பட்ட பாவங்களை மன்னிக்கும். இந்த ரமலானை சரியாக கழித்தால் சென்ற ரமலானுக்கும் இந்த ரமலானுக்கு இடைப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்படும். குற்றப்பரிகாரம் இந்த ரமலான் சரியா அமைஞ்சாக்க போன ரமலானோடு இணைந்து குற்றப்பரிகாரமாக அமையும். அதே போலதான் நின்று வணங்குவாரோ அவருடைய பாவங்களும் மன்னிக்கப்படும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல் எப்படி இருக்கும், எந்த அளவு நின்று வணங்குவாங்கண்டா, சொர்க்கத்தை முதலாவது பிறந்து காலிட்டு வைக்கப்படக்கூடிய வரவழைக்கப்படக்கூடிய மனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்க பிறப்பு விழா, அந்த பெரிய உலக மக்களுக்கு மத்தியில் சொர்க்கத்துடைய பிறப்பு விழாவுடைய பிரதம அதிதி, முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி எப்படி நின்று வணங்குவாங்கன்னா கால் வீழ்ந்து மலவு. கொஞ்சம் யோசிக்கிற கண்ணியமானவர்களே, கால் வீழ்ந்து மலை நபியோடு தொழுவிருக்கிறாங்க. சுன்னத்தான தொழுகைகள் நபியோனுக்கு பேரே இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டாங்க, முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அமல் செய்ய வேண்டுமா? சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அவளா கூட அப்தன் ஷக்கூரா, அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றி உள்ள அடியானாக மாறக்கூடாதா? இந்த தொழுகை அல்லாஹ்க்கு நன்றி செலுத்த, கடமைக்கு தொழுகை உள்ள கண்ணியமா, அல்லாஹ் செஞ்ச நியாமத்துக்கு நன்றி, அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய பாக்கியங்களுக்கு நன்றி. எத்தனையோ பேருக்கு எத்தனையோ சோதனைகள் இருக்கின்றது, அல்லாஹ் எனக்கு இல்லாம வச்சிருக்கிறானு, அதுக்கு நன்றி. அல்லாஹ்வுடைய நியாமத்துகளுக்கு பிறந்தது முதல் மௌத்தாகும் வரைக்கும் சுஜூதிலே இருந்தாலும் அந்த நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்திய கூட்டத்தை சேர முடியாது. அவ்வளவு நியாமத்துகள், அவ்வளவு பாக்கியங்கள். கால் வீங்கும். இன்னொரு காலத்துல வருது ஹத்த தஃபத்தர கதமா, நபியோட அமல் பொதுவான காலம் ரமலான் அதிகம். கால் வீங்கி வீங்கி வெடிக்கும். காலில் வெடிப்பு நிலைமளவு நபியர்களுடைய நின்று வணக்கம், கியாம் என்று வணங்குவாங்க. ருக்கூல சுஜூதுல அந்த அந்த துஆக்களை தஸ்பீஹ்களை ஓதும் பொழுது சுப்ஹான ரப்பில் அஸீம், அல்லாஹ் லக ரகாத்து வ பிக ஆமன்து, சுப்ஹான ரப்பில் ஆலா, அல்லாஹ் லக சஜதத்து, பல துஆக்கள் இருக்குது. நீண்ட சுன்னத்துல பெரும்பளவு துஆக்களை பாடமாக்கி ஓதுங்க. எல்லாமே முன்னேறுது, எல்லாம் புதுசாகுது. பாதிக்கக்கூடிய போன் புதுசாகுது, ஆடைகள் புதுசாகுது, கட்டக்கூடிய வீட்டுடைய டிசைன் புதுசாகுது, வாகனங்கள் புதுசாகுது. ஆனா தீன் மட்டும் 7 வயசுல இருந்து 70 வயசு வரைக்கும் ஒரே மாதிரி இருக்குது. மன்னிச்சு கொள்வேன். சூரா ஃபாத்திஹா அந்த 6 வயசுல ஓதுற போதுதான் 60 வயசுல ஓதுறோம். வுது அந்த 6 வயசுல 7 வயசுல குர்ஆன் மதரசாவுல படிச்ச அந்த வுது, அந்த சின்ன பிள்ளைத்தனத்துக்கு அந்த டைம்ல அந்த வுது செஞ்சோம். அதை கொஞ்சம் கொஞ்சமா மாற்றணும், முன்னேற்றணும், அந்த அமல கூட்டணும், முறைகளை இன்னும் ஒவ்வொரு அப்டேட் ஆகுகிறோம். ஒவ்வொரு முன்னேற்றம் ஏற்படுறது போல தீனுடைய விஷயங்களை முன்னேற்றம் ஏற்படும். ருக்கு சுஜூதுல மேலதிகமான துஆக்களை பாடமாக்குவது கண்ணியமானவர்களே. எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆக்கள். அதே போல ருக்கு சுஜூதுல எப்படி உன்னச்சத்தோட அந்த திக்ருகளை மொழிவாங்கன்னா, லஹு அஸீஸுன் க அஸீஸில் மிர்ஜல், பானை கொதிக்கும் பொழுது
நாங்க ஏதாவது கொதிப்பூட்டும் பொழுது, அவிக்கும் பொழுது, சோறு கொதிக்கும் பொழுது அந்த அந்த பானைக்குள்ள இருந்து கொதிப்பு சத்தம் வந்து வருமே, நபியோட சொல்லாத நெஞ்சிலிருந்து வருமா. இன்னொரு லகு ததியின் கததியின் நாள் தேன் பூச்சிகளுடைய ரீங்காரம் போன்ற ஒரு ஓசை நபியோட நெஞ்சிலிருந்து வந்தது. அவ்வளவு உள்ளச்சத்தோடு தெளிவாங்க. தொழுது கொண்டிருக்கின்ற சொர்க்கத்தை பார்க்கிறாங்க. சொர்க்கத்துடைய கனிகள் தொங்குது முன்னால, சொர்க்கத்துடைய கனிகள் குலை குலையா தொங்குறத பார்க்கிறாங்க. முன்னால போய் ஏதோ பிடிக்க பார்க்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்க, என்ன யார் சொல்லல, ஏதோ பிடிக்க பார்த்தீங்களே. இல்லை, சொர்க்கத்துடைய கனிகள் எனக்கு முன்னால் தொங்கிக் கொண்டிருந்தது, பிச்செடுக்க பார்த்தேன். அல்ல சந்தர்ப்பத்தை தரல. ஏன்? எந்த கண்ணும் கண்டிராத இன்பங்கள் உள்ள சொர்க்கத்துடைய கனிகளை உலகத்தில் உள்ளவர்களை காண முடியாது. அந்த அளவு தெளிவாங்க. தராவிகளை கவனம் செலுத்துக, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படுது. தொழுகையாளி ருக்கு சுஜூதுக்கு குனியும் பொழுது சொன்னாலும் ஏதாவது பொருட்களை நாங்க மேல போட்டுட்டு தருவோம். கொஞ்சம் என்ன சொல்ல, உதாரணம் சில பொருட்களை வச்சு தருவோம். ருக்குவுக்கு போகும்பொழுது கீழே விழும், சுஜூதுக்கு போகும்பொழுது கீழே கொட்டும். அது மாதிரித்தாலும் எங்களோட பாவங்கள் கொட்டுவோம். ருக்குவுக்கு குனியும் பொழுது, எழும்பும் பொழுது, சுஜூதுக்கு போகும் பொழுது எங்களோட பாவங்கள் எல்லாம் கொட்டும். இனி எதிர்ற மாதிரி எதிரும். அப்படிப்பட்ட தொழுகையில சுண்ணத்தால் பருந்து, ஒரு பருந்துக்கு 70 பருந்துகள், ஒரு சுண்ணத்துக்கு ஒரு பருந்துடைய நன்மை தரக்கூடிய ரமலானை எதிர்பார்த்திருக்கிறோம். அதே போல கருதி இறுதி 10ல நமக்கு நடக்குதா இல்லையான்றது தெரியாது. கியாமுல் லைலுடைய அமலை உருவாக்குங்க. தலைவர் கியாமுல் லைல உண்டாக்குங்க. நடக்குதா? இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி செய்யுங்க. அது ஒன்றும் இல்லை. தராவி நேரத்தை தொழுவோம், வீட்டுக்கு போவோம், கொஞ்சம் ஓய்வு எடுப்போம். அது 2-3 நேரம் மாறி மாறி பொது அமைச்சிருக்கிறாங்க. 12 மணிக்கு பின்னால் தொழுவது ஏற்றம், நடுநிசைக்கு பின்னால்தான் ஏற்றம். 12 மணிக்கு வைக்கிறது. ஒரு 1.5 மணித்தியாலத்துடைய தொழுகை உலமாக்கள் ஹாஃபில்மார்களுக்கு தெரியும். அது வித்தனுடைய தொழுகை. தூங்கி எழுந்து வந்த தஹஜ்ஜுதா மாறும். அது 11 ரக்காத் ஒட்டப்படையா முடியும். தெரியும் உங்களுக்கு எல்லாம் சட்டையை நிறைவு தெரியும். கொஞ்சம் இந்த முறை ஆரம்பிப்போம். ஊர் மக்கள் முன்னால வாங்க, நிர்வாகத்துக்கிட்ட சொல்லுங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுவான், எவ்வளவு இந்த ஊர் இன்னும் செழிப்பாகும், பரக்கத் இறங்கும். அதுல கொஞ்சம் குழுத்துல கொஞ்சம் மேலதிகமான வாழ்க்கைக்கு தேவையான பல துவாக்கள் வந்திருக்குது. அந்த துவாக்களை ஓடி சுபவுடைய குழுத்தை விட கொஞ்சம் நீண்ட நேரம் ஒரு குழுத்து இருக்குது. அந்த துவாக்கள் கருத்தால மிக்க துவாக்கள். அதுக்கு நாங்க ஆமி சொல்ல பல பேர் சொல்றாங்க. கொழும்புல சொல்லுவாங்க, விடாம சொல்லுவாங்க. ஒரு 1.5 மணித்தியாலம் முழுமையா ஓய்வா நிதானமா சொல்லுறது 2 ரக்காத்தாக சொல்லுவாங்க. கியாமுல் லைல்ல முழுமையா ஈடுபட்டதுனால இந்த பிரச்சனை தெரிஞ்சிச்சு, இந்த நோய் சுகமாயிடுச்சு. தஹஜ்ஜுத் தொழுகை இருக்குது. ஒரு ஹதீஸ்ல வருது, தஹஜ்ஜுத் தொழுகையுடைய சிறப்புல வருது, இறைவனின் திருப்தியைப்படுத்தும், அதே போன்று பாவங்களை மன்னிக்க வைக்கும், உடம்பில் உள்ள நோய்களை திருப்தி அடிக்கும். தஹஜ்ஜுத் தொழுகை ஷிஃபா. தஹஜ்ஜுத் தொழுகை நோய்க்கு ஷிஃபா. சுன்னத்து மருந்தும் எடுப்போம், மருந்தையும் குடிப்போம், இப்படியும் ஷிஃபாவை தேடுவோம். நோய்களை மற்றொரு மற்றவர்கள் உடம்பில் உள்ள நோய்களை விரட்டி அடிக்கும். விரட்டும் அர்த்தம் இந்த பெத்த பலாத்துக்கு 2 நாள் விரட்டும். அப்படி பல பேர் காண்றாங்க. அந்த தொழுகை இன்ஷா அல்லாஹ் இந்த முறை உருவாக்குறதுக்கு தலைவரும் தலையாற்றினாங்க. ஊர் மக்கள் தொழுகிறதுக்கு தயாரா வரணும். ஊர் மக்கள் அதை இன்ஷா அல்லாஹ் ஹயாத்தாக்குங்க. இபாதத் தொழுகை நான் இந்த நேரம் பேச தேவையில்லை. மாஷா உலமாக்கள் இன்னும் பேசுவாங்க, கொத்துபாக்கள் சொல்லுவாங்க. அடுத்து குரான் அதிகமா ஓதுங்க. குரான உதாசீனம் செய்ய வைக்கிறேன், உள்ளத்தை பாலடைய வச்சிடும். எந்த உள்ளத்துல குரானுடைய ஒரு பகுதியும் இல்லையோ அது பாலடைந்த வீட்டை போல அதுல ஊசலாட்டம் உண்டாகும். உள்ளத்துல கவலையும் டென்ஷனும் ஒரு மன உளைச்சலும் எப்படியும் இருக்குதா? குரானே சொல்லுது, இருதயத்தில் ஏற்படக்கூடிய கோளாறுகள் நோய்களுக்கு நிவாரணம். குரான் எழுதி பாருங்க. கவலை வாரவங்க சிலவங்க ஒவ்வொருத்தர் எடுத்துட்டு போவாங்க. நிலை குழம்பினா ஒவ்வொருத்தர் தனக்கேற்ற எடுத்துட்டு போவாங்க. அல்ல பாதுகாக்க நாங்க யாரும் அப்படி இல்லை. சிலவங்க ஓடிடுவாங்க பாருக்கு, சிலவங்க ஓடிடுவாங்க கெசினோக்கு, சிலவங்க ஓடுவாங்க சூதாட்டத்துக்கு, சிலவங்க மியூசிக் கேட்பாங்க. கொஞ்சம் உள்ளத்துல இருக்க கவலையாளிக்கு பாட்டு கேட்போம். சிலவங்க ஏதாவது வீடியோ பார்ப்பாங்க. கண்ணியமானவர்களை நான் ஆரம்பத்துல சொன்னேன், ஆக பெரிய உள்ளத்துக்கு மிக நெருக்கடியான கட்டம் தான் சக்கராத். அதே டைம்ல இதுதான் தேவைப்படும். அந்த டைம்ல தான் தேவைப்படும். அந்த டைம்ல விக்கல் செய்யுங்க.
குரான் ஓதுங்க. கண்ணீர் வடிச்சு வடிச்சு கண் கலங்க, அப்படியே கண்ணத்தால் கண்ணீர் வடிஞ்சு அப்படியே ஆடை நிறையட்டும், தாடி நிறையட்டும். கொஞ்சம் குரான் ஒரு 5-10 சூறா ஒரு திஜியை ஓடி பாருங்க, ஒரு ராகத்து வரும். நோய்க்கு நிவாரணம். பார்த்து ஏற்கனவே நோய் குணமாகும். யக்கீனோட ஓடணும், நம்பிக்கையோட ஓடணும். எந்த நோய்க்கும். ஒரு ஊருக்கு சஹாபாக்கள் போனாங்க. அந்த ஊர் தலைவருக்கு ஒரு வகையான எங்கட பாசை நாங்க விளங்குறதுல ஜின் கோளாறு. இந்த பிசாசி மாறி, பிசாசி கெட்ட ஜின்கிறத பிசாசி, பேருங்கிற இனம் ஒன்று இல்லை. கெட்ட ஜின்கள் தான் பேருந்து சொல்றோம். நல்ல ஜின்களும் இருக்கிறாங்க போல. இப்ப இந்த பஸ்ல இருப்பாங்க, இப்ப செஞ்சு கொண்டிருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு கண்ணை காட்ட மாட்டான். இப்ப மலக்குமார் இருக்கிறாங்க, கண்ணு விளங்க மாட்டாங்க. அவரு ஒரு ஜெய் கூட்டு போடுறாரு, உச்சவாட்டம் எல்லாம் மருந்து செஞ்சு பார்த்தாங்க. அவங்களோட முறைப்படி ஒன்று படிக்கல. அப்ப கேள்விப்பட்ட ஒரு புதிய கூட்டம் ஒன்று வந்திருக்கிறாங்க. இதனால ஜமாத்தில் வந்திருக்கிறாங்க. ஒரு கூட்டம் வந்தாரு. வந்து கேட்டார் அந்த குடும்பத்துல ஒருத்தர், உங்கள யாராவது இந்த நோய்களுக்கு எவர பாசம் சொல்ற அந்த ஓய்வு பார்க்கிறவங்க இருக்கிறாங்களா? சஹாபாக்கள் சொன்னார், நான் ஓய்வு பார்ப்பேன். சஹாபாக்கள் பார்த்தா என்ன எழுதி போறாரு, என்ன தொழில் போறாரு? போனாங்க, என்னமோ ஓய்னாரு. எவ்வளவு காலம் வைத்தியம் செஞ்சு குணமாகாத நோய், அந்த ஊசலாட்டம், அந்த தாக்கம், இவர் ஓடி அப்படியே ஊழினாரு. உடனே உற்சாகமா அப்படியே சுறுசுறுப்பா எழுந்து அந்த நோயுடைய அடையாளம் எல்லாம் எழுதிட்டா தருவது. இப்ப குடும்பத்துக்கு எல்லாம் ஆச்சரியம், என்ன என்ன இது இவ்வளவு காலம் மருந்து செய்யறோம் சுகமாகல, என்ன தேவைங்க, என்ன வேணும் உங்களுக்கு? அவர் சொன்னாரு, சம்பவத்துல வரும் அந்த ஊருக்கு வந்து கஞ்சத்தனமான ஊர், இந்த விருந்தாளிகளை கவனிக்கல, ஒரு கொஞ்சம் தண்ணி கொடுக்கல. அவர் சொன்னாரு, எனக்கு வந்து ஒரு 30-40 ஆடு பாவம். அவங்க கேட்டுக்கிட்டு சொன்னாரு, நாங்க என்ன கொண்டு வந்தாரு, என்னப்பா எழுதினாய், என்ன எழுதினா? எவ்வளவு நபிதானே சொல்லியிருக்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சூரத்துல் ஃபாத்திஹாவை அல்ஹம்து சூராவை 7 தடவை ஓதி ஊதின நோய் குணமாகும் என்று நம்பிக்கையோட ஓதினேன் எனக்கு கேட்டாரு. விசுவாசம் இன்னொரு சம்பவத்துல வேற மாதிரி வருது. ஒரு மூலக்கோள பைத்தியமா இருக்குது, பைத்தியமா பிடிச்சிட்டாரு, சைக்கோ மாதிரி, சைக்கோ மாதிரி ஆயிட்டாரு. தலைவர், அந்த ஊருடைய பெரிய அரசியல் தலைவர், அவரோட பெரிய. ஆனா குர்ஆன் என்ன செஞ்சிச்சு, சூரா ஃபாத்திஹா அவருடைய முழு விஷயத்தை சீராக்கிதுன்னா, எங்கட நோய்களுக்கு, எங்கட வறுமைக்கு, எங்கட நெருக்கடிக்கு குழந்தை பாக்கியமில்லை, குர்ஆன் ஓதுங்க. பொருளாதார நெருக்கடியா, குர்ஆன் ஓதுங்க. பரக்கா முபாரக், பரக்கத்துக்குரியது, ஒளி. அப்ப எந்த வீட்டில் அதிகமா குர்ஆன் ஓதப்படுமோ எழுதி வச்சுக்கணும். 4 சிறப்பு பார்த்தீங்கன்னா போதும். எந்த வீட்டில் அதிகம் குர்ஆன் ஓதப்படுமோ 4 நலவுகள், எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படாதோ 4 கெடுதிகள். நல்ல விளைவு. அது அபூ ஹுரைரா நபி உங்கள்ட்ட கேட்காம சொல்ல மாட்டாங்க, நான் பார்த்த சொன்னதாக அப்படியே சொல்றேன். அபூ ஹுரைரா சொல்றாங்க, எந்த வீட்டில் அதிகமா குர்ஆன் ஓதப்படுமோ கஸுர கைருஹு, அந்த வீட்டில் நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். சந்தோஷமான விஷயம் நடக்கும், பரக்கத்தான விஷயம் நடக்கும், செழிப்பான விஷயங்கள் நடக்கும், எல்லாம் நலவா இருக்கும். அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் வெளியாகுவான். அந்த வீட்டுக்கு 3வது ரஹ்மத்துடைய மலக்குமார் நுழைவாங்க. அந்த வீடு அளவில் சின்ன வீடா இருந்தாலும் அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு அந்த வீட்டில் ஒரு விசாலத்தன்மை இருக்கும். சின்ன வீடா இருக்கலாம், வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு விசாலத்தன்மையும் நிம்மதியும் இருக்கும். குர்ஆன் பரக்கத். அப்போ ஓடாத வீட்டுக்கு நேர்மாற்றமான 4 தண்டனைகள். கஸுர ஷர்ருஹு, எப்ப பார்த்தாலும் முசீபத்து, எப்ப பார்த்தாலும் தரித்திரியம். யாருக்காவது 2 பேருக்கு சண்டை, ஏதாவது நோய், ஏதாவது நெருக்கடி, ஏதாவது ஆபத்து, ஏதாவது விபத்து, இது அடிக்கடி வருதா? அவங்க சூழ்நிலை செஞ்சுட்டாங்க, இவங்க பட்டுட்டாங்க, பின்னட்டுக்கார சூழ்நிலை செஞ்சுட்டான், அதை மனைவி செஞ்சுட்டா, மாமி செஞ்சுட்டா. இல்ல, ஒன்று மற்றவங்கள போடாதுங்க. நாங்க குர்ஆன் ஓதாத ஆகப்பெரிய சொல்லுவோம். அதுல சொல்லுங்க, ஷைத்தான் ஒண்ணுக்கு இருக்கிற கிண்டிக் கொண்டே இருப்பான், ஊசலாடி கொண்டே இருப்பான். காலையில சிரிச்சு பேசின கணவன் மனைவி இரவு தூங்கும் பொழுது வேற வேற வைப்பான், மூச்சு காட்ட மாற்றிடுவான். சந்தோஷமா இருந்த நானும் தம்பியை சண்டை பிடிக்க வைப்பான். ஏன்? ரஹ்மத் கூடிய குர்ஆன் எங்களை வீட்டுல ஓப்பாயிட்டு கெடுதிகள் எங்க நடக்கும். ஷைத்தான் உள்ள வருவான். 3வது மலக்குமார் வெளியே போயிடுவாங்க. 4வது பெரிய வீடா இருக்கும், பெரிய கட்டிடத்துல பெரிய வீடு, விசாலமான வீடா இருக்கும். அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு அந்த வீட்டுல ஒரு நெருக்கடி இருக்கும். நிதர்சனமா இல்ல, நாங்க எது கூட குறை நடக்குதோ நாங்க பார்ப்போம். அந்த வீட்டுல குர்ஆன் ஓதுங்க. குர்ஆன் கண்ணியமானவர்களே, எங்களை பெருமைக்குரிய சொத்து. குர்ஆன் கபர்ல எங்களுக்கு ஒரு படுகார். குர்ஆன்
ஒரு தலைமாட்டிலிருந்து வரக்கூடிய வேதனைக்கு குர்ஆன் தான் பாதுகாப்பு அமைக்கும். அல்லாஹ் இடத்துல வாதாடும், அந்தஸ்துகளை பெற்றுத்தரும். எனவே குர்ஆனுடைய மாதம் குறைஞ்சது ஒரு நியத்து வெப்பம் இன்ஷா அல்லாஹ். குறைஞ்சது முன்னர்கள் எப்படி எழுதுவாங்க? கத்தாத ரஹ்மத்துல்லாஹி இமாம் குர்ஆனுடைய விரிவுரையாளர். நோமலா எல்லா காலங்களும் இந்த மஞ்சள் பிரிக்கப்பட்டு குர்ஆன்ல வாதாடு 7 பிரிக்கப்பட்டது, 7 பகுதியா சில ஜுசுக்கள் பிரிக்கப்பட்டது. அது ஹதீஸ்ல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிகாட்டலுடைய தோரணைகள் வந்திருக்குது. அப்ப அப்படி 7 நாளுக்கு ஒரு கிழமைக்கு ஒரு குர்ஆன் இருப்பாரு. ரமலான் வந்த ரமலான்ல கண்ணியமான 3 நாளைக்கு ஒரு குர்ஆன் இருப்பாரு. கடைசி 10ல 4ஆண்டு ஒரு குர்ஆன் இருப்பாரு. கடைசியான ஒரு குர்ஆன் ஓதி முடிச்சது எப்பன்னு யோசனை கண்ணியமானவர்களே. கொஞ்சம் சரி வயசு கொஞ்சம் ஓதத்தை திக்கி ஓய்னா இரட்டிப்பான நன்மை. எனவே குர்ஆனோடு தொடர்பாகக்கூடிய மாதம் காலாகாலம் குர்ஆன் ஓதணும். ஒவ்வொரு நாளையும் குர்ஆனை கொண்டு ஆரம்பிக்கணும். ரமலான்ல குறைஞ்சது இன்ஷா அல்லாஹ் ஒரு 3 குர்ஆன் ஓதி முடிப்போமா இன்ஷா அல்லாஹ். ஒரு 10 பேர் குர்ஆன் வைராக்கியம் தெய்வ இப்ப அல்லாஹ் கிட்ட துஆ கேளுங்க. யா அல்லாஹ் உன்ட கலாந்த ஓதுறதுக்கு நான் நியத்து வைக்கிறேன். குறைஞ்சது 3 குர்ஆன் முடிப்பது அல்லாஹ்க்கு வாக்கு கொடுங்க. அல்லாஹ் உதவி செய்வான். அடுத்த கண்ணியமானே கடைசி பகுதியாக ரமலானும் சதகாவும் ரமலானும் அஹ்லாக்கும் நான் முடிச்சு கொள்றேன். கடைசி பகுதி இபாதத்தை பேசினேன், ரமலான் சிறப்பை பேசினேன், அதே போல குர்ஆன் திலாவத்தை பேசினேன். சதகா சதக்கா என்று சொன்னதோடு எங்கட மனசுல வரக்கூடாது அது பணக்காரர்கள் வேணுது, அது வந்துடக்கூடாது. அது ஜக்கா. பணக்காரர்கள் மட்டுமல்லது ஜக்கா, அது கடமை 2 வீதம். ஜக்காத்தை கணக்கு பார்த்துக்கணும். ஜக்காத்திலையும் தாய்மார்கள் சகோதரர்களுக்கு நான் சொல்லிக் கொள்றேன், மிச்சம் பொதுப்போக்கா இருக்கக்கூடிய பகுதி எங்களோட நகைகள விஷயம். பொதுவாக எங்களுக்கு நகைகள்ல ஒரு கல்யாணத்துல அந்த குடும்பத்து பெண்மணி சட்டம் பேசல, ஒரு இளைஞர்கள் சொல்றேன், உதாரணம் ஒரு கல்யாணம் ஒரு பங்கன் வரும்பொழுது ஆடம்பரம் வீண்பரியம் இல்லாம ஒரு அளவு போடுவாங்க. ஒரு 10 பவுண்ட் வைங்கள உதாரணம். அந்த ஊர் வந்து ஊர் வந்து ஒரு 10 பவுண்ட் போடுறது ஊர்ல வந்து ரீசனபிள் நியாயமான கணக்கு வந்து வைக்கலாம். 15 போட்டு ஆடம்பரம் வந்து பாப்பீங்க. இன்னும் இப்படி போட்டு வந்திருக்கிறா, இந்த கழுத்தெல்லாம் கழுத்து இறுதி போற அளவுக்கு மாலை, இன்னும் இந்த முட்டுக்கை வரைக்கும் காப்பு வந்து பேசுவோம். அது இல்லாத அளவு இந்த மேலதிகமா ஆடம்பரம் பெருமை மற்றவர்களுக்கு காட்டுறதுக்கு என்று போட்டுட்டு வந்திருக்கிறாங்க அளவு எப்படி அதுக்கு அங்கால உள்ளது வந்து அது ஜக்காத்துக்குரிய படம். 85 கிராம் நல்லா பார்த்துக்கணும். 10.5 கிராம் மேலதிகமா பாவிக்கிறது போக. உதாரணம் சொல்றேன், ஊரை வச்சு ஊருக்கு தெரியும். ஒரு ஊர்ல 10 பவுன் நடுத்தரமான ஒரு வைபவத்துல போடக்கூடியதுண்டா 25 பவுன் உள்ள பெண்மணி மிகுதி 15 பவுனுடைய ஜக்காத்தை நிறைவேற்றணும். கடமை நிறைவேற்றணும். சட்டத்தை உலமாக்கத்தை ஒரு குடும்ப ஆளுங்கள்ட்ட அல்லது இமாம்கள்ட்ட எழுத்து மூலமா கேட்டுக்கொள்ளுங்க. அந்த அளவு சில கணக்கெடுக்காத பகுதி. பணம் சல்லிக்கு மட்டும்தான் ஜக்காத் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அது கடமை பணக்காரன். சதக்கா ஏழைகளுக்கு செய்யலாம். ஒன்றுமே இல்லாதவனுக்கும் 10 ரூபாய் உள்ளவர் 5 ரூபாய் கொடுக்கிற சதக்கா, 100 ரூபாய் உள்ளவர் 10 ரூபாய் கொடுக்கிற சதக்கா. சாதாக்க நபியவர்களுடைய ஒரு ஈச்சம்பழத்தை 2 பிச்சு நீ அரவாசி கொடு சதக்கா. ஒரு ஈச்சம்பழம் தின்றவர் கோடீஸ்வரரா? ஒரு ஈச்சம்பழம் என்றால் ஏழை. அந்த ஒரு ஈச்சம்பழத்தை அரைவாசியை கொடுத்தேனும் நரக நெருப்பை விட்டு பகிர்ந்து கொள்ளுங்கள். சதக்கா. தண்ணி ஒரு மிடர் தண்ணியா சதக்கா. ஹதீஸ்ல அழகான சம்பவம் ஒன்று. ஒரு சொர்க்கவாதி ஒன்று நரகத்துல தெரிஞ்ச மூன்று என்ன காணுவாராம். சொர்க்கவாதி ஒருத்தர் நரகத்துல பார்த்தாலும் தெரிஞ்ச மூன்று ஒருத்தர் இருக்கிறாரு. அல்லாஹ் கிட்ட பாருங்க, என்ன அறிமுகம் பாருங்க. ஒன்றா படிச்ச இல்ல 10 வருஷம் 20 வருஷம் பக்கத்து வீட்டுல வாழ்ந்தவர் இல்ல, ஒரு தடவை சந்திச்சது. உலகத்துல ஒன்று மறந்து எத்தனை விஷயம் நடக்குது, ஆனா அந்த ஒரு விஷயம் ஞாபகம் வரும் அவருக்கு. சரி, அல்லாஹ்கிட்ட போவாரா? அல்லாஹ்கிட்ட போய் சொல்லுவாரா, யா அல்லாஹ், உலகத்துல நான் ஒரு தடவை ஒரு பயணம் போகும்போது சரியான தாகமா இருந்துச்சு. ஒரு ஊரை தாண்டி போறேன். ஒரு வீட்டுக்கிட்ட தட்டி தண்ணி வந்து கேட்டேன். ஒரு கிளாஸ் தண்ணி தந்தார் ஒருத்தர். ஒரு தடவை தான் சந்திச்சிருக்கிறார் உலகத்துல. அந்த ஒரு தடவையில் பிரியாணி சாப்பாடு போடல, ஒரு கிளாஸ் தண்ணி. அவனும் நரகத்துல போட்டிருக்கிறீங்களா? எப்படி? சொர்க்கத்துல பல மன்றாட்டங்கள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொது மன்றாட்டம்,
சிபாரிசு. உலமாக்கள் அவங்களுக்கு குறிப்பிட்டதோ, ஹாஃபிஸ்மார்களுக்கு குறிப்பிட்டதோ, எங்களுக்கு யார் யார் நலவு செஞ்சாங்களோ அவங்களுக்கு மன்றாடுறது ஒவ்வொருத்தரும் காசுறது. அத குரான்ல வருது, சமாலனா மின் ஷாஃபிஈன், எங்களுக்கு மன்றாட்டம் புரிய யாரும் இல்லையா? ஏழைகள், அனாதைகள், விதவைகள் யாரையாவது கவனித்திருந்தா இன்னைக்கு மன்றாடுவாங்க எங்கள்கிட்ட வந்து கை சொல்லப்படுவாங்களாம். தெரியாது, ஒரு கிளாஸ் தண்ணிக்கு மன்றாட்டம். என்னையா அல்லாஹ், எனக்கு தண்ணி தந்தவனை நரகத்துல போட்டிருக்கிறியே, அல்லாஹ் இந்த சம்பவத்தை உண்டு பண்ணி ஒரு தண்ணியை கொடுக்கிற சிறப்பாக. அப்ப அல்லாஹ் அப்படியா, உடனே அல்லாஹ் என்ன செய்வான தெளிவா வருது ஹதீஸ்ல, உடனே அல்லாஹ் அந்த மனிதரை தூக்கி சுத்தப்படுத்தி சொர்க்கத்துல போடுவான். தண்ணி. அதனால கண்ணியமானவர்களே, சதக்கா 4 கொடுக்கணும். ஒரு மலக்கை நியமித்திருக்கிறான், அவருடைய டியூட்டியே கொடுக்கிறவருக்கு துவா செய்கிறார். யாரெல்லாம் கொடுக்கிறாரு, நீ இன்னும் கொடு, இன்னும் பறக்கத்து செய். அவருடைய டியூட்டி அதுதான். சில மலக்குமார டியூட்டி இந்த சபைகள்ல என்கிற பேரு, சில மலக்குமார டியூட்டி ஆபத்தை விட்டு பாதுகாக்கிறோம். இன்னும் சில மலக்குமார டியூட்டி பிள்ளைக்குரிய விஷயம், கற்ப அந்த பிள்ளை தாயுடைய பிள்ளைய பக்குவமாக பெற்றிருக்கிறதுக்கு அதுக்குரிய பொறுப்பு. ஒவ்வொரு கட்டக்கட்டமா அது மாதிரி இந்த பொறுப்பு துவாதான். இன்னொரு மலக்கு அதே மலக்குடைய மற்ற துவா. இன்னொரு மலக்கு செலவழிக்காம அடைச்சி பூட்டி சேர்த்து வைக்கிற கஞ்சர்களுக்கு பத்துவான். சதக்காவும் இல்ல, ஜக்காத்தும் இல்ல, அவங்களுக்கு நாங்க நினைக்கிற கூடுது, வயல் கூடுது, கடை கூடுது, ஊடு கூடுது, வியாபாரம் கூடுது, வாகனம் கூடுது, இல்ல, வளர்க்கிற பத்தியோட வாழ்றோம். கஞ்சத்தனமா
அலியுடைய பேர் பாத்திமாவுடைய மனுஷன் அவரோட மகன் அவருடைய செய்தார்கள் மௌத்து மையம் வைக்கப்பட்டிருக்கு. ஜனாசா வைக்கப்பட்டிருக்குது. எல்லாரும் அழுதுவா ஒரு கூட்டம் சொந்தக்காரங்க அழுவாங்க கேட்கிறாங்க, உறவு. இன்னொரு கூட்டம் அழுவாங்க கேட்கிறாங்க, உறவுகள் இல்லை, குடும்ப உறவு. ஒப்பாரி அல்ல துவாவும் அழுது கேட்டாங்க, என்னப்பா இப்படி அழுதை துவாவும் இந்த மனிதர் யார் உங்களுக்கு கேட்க போல ஒரு இவ்வளவு துவா இவ்வளவு அழுது இவ்வளவு கண்ணீர் இவங்க வயிற்றுல இல்லைங்க. நாங்கள் இந்த ஊருடைய ஏழைகள், மனிதனுடைய ஏழைகள், அனாதைகள், விதவைகள், வறுமை போன்ற வாழ்ந்தவர்கள். எப்படி அழுவை என்ன காரணம் இல்ல? காலையில ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு கதவை திறப்போம். ஒரு அழகான சம்பவம், வீட்டுக்கு கதவை திறப்போம். அன்றைக்கு தேவையான கழிப்புடிகள் உள்ள ஒரு உணவு பொதி ஒன்று இருக்கு. வெச்சவர் யாருக்கு நாளாவது ட்ரை பண்ணி மழை காண முடியும். மாற்றம் அவங்க அழுது வருவாங்க. நடுஜாமத்தில் வந்து போயிடுவாங்க. எல்லாரும் தூங்கிட்டு இருக்கோம். நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா யார் வைக்கிறாங்கன்னு சொல்லி அதுக்கு அடையாளம் காண முடியல. நாங்கள் அதுக்கு மேலே அதை விட்டுட்டோம். இன்னைக்கு கதவை திறந்தோம், பார்சல் இல்லை. 2 முடிவு எடுத்தோம். ஒரு கல்யாணம் போயிருப்பா என் உலகத்தை விட்டு விசாரித்து பார்த்து யாராவது நோக்காங்க. இந்த மகான் நோக்கு சொல்லுற ஆளுகை பார்த்து வரையாடைய பேரன் கண்ணியமானே வந்த மையத்துக்கு நிச்சயமா இவர் தான் எங்களைய உலகம் அல்லாவுக்காக யாருக்கு தெரியாம குறைச்சது. பேசிக்கொண்டிருக்கும் போது ஜனாசா குளிப்பாட்டு ஓடி வந்தார். என்னம்மா சொன்னீங்க, என்னம்மா சொன்னீங்க, எப்படி கேட்டாங்க. உண்மைதான். எந்த வீடியோவும் இல்லை, எந்த போட்டோவும் இல்லை, எந்த கேமராவும் இல்லை, பேஸ்புக் ஒன்றும் இல்லை, நியூஸ் பேப்பர் இல்லை, மீடியா ஒன்றுமே இல்லை. ஆனா அல்லாஹ் அந்த சம்பவத்தை இன்று வீரத்தில் என்னைய பேச வச்சுக்கிறாங்க. எதுல பதிவாயிச்சு கண்ணியமானே அவங்க சொன்னாங்க, குளிப்பாட்டும் பொழுது பார்த்தோம் ஜனாசாவை தோள்பட்ட நாட்டாமையுடைய அடையாளம். நாங்களும் யோசித்து எங்க கொடுத்துக்கிறார் நபியோட அவர்கள் கண்ணியமான குடும்பம் கொடுத்துக்கிற செயல் உங்களுடைய ஏழைகளுடைய அனாதைகளுடைய விதவைகளுடைய அந்த மூடைய சுமந்த அடையாளம் மையத்தை குறிப்பாட்டப்படதான் நினைச்சு. இப்படிப்பட்ட மையத்தை மாறணுமா? கொஞ்சம் தனவந்தர்கள் ஏழைகளை கவனிங்க, விதவைகளை கவனிங்க, அனாதைகளை கவனிங்க, மதரசாக்கள் அதே போன்ற பஸ்ஸினுடைய பிப்தார் கல்வி விஷயத்துல முன்னின்று பாடுபடுங்க, செலவழிங்க. நல்ல மக்களுக்கு ஒரு விடம் தண்ணீரால் கொடுத்தாலும், ஒரு விடம் பாலால் கொடுத்தாலும், ஒரு ஈட்டமரத்தால் கொடுத்தாலும் கஞ்சி யார் நோம்பாளிகளுக்கு இஃப்தார் செய்ய ஏற்பாடு செய்வாரோ அந்த நோம்பாளிகள் எல்லாருக்கும் கிடைக்கிற சமரத்தை கிடைக்கும். நோம்பாளிகளுக்கு எந்த குறையும் இன்றி கடைசியா சொல்லி முடிச்சு கொள்றாரு. நோம்புல வாயை பேராட்டி, கண்ணை பேராட்டி, காலை பேராட்டி, வீணான பார்வை, வீணான பேச்சு, வீணான கேள்விகளை விட்டு பேராட்டி, பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லை. நாம பேருங்க, ஒத்துமையை பேருங்க, மொத்தவங்களுக்கு புறம் பேசாதீங்க, புறம் பேசாதீங்க. பாரிய தன்மை வந்து 2 பெண்கள் பேசிக்கொண்டாங்க. இந்த தரப்பத்தி நக்சலாங்க, நீங்க வாந்தி எடுங்க, வாந்தி எடுக்க ஒரு படிக்க மட்டும் கொடுத்தாங்க. வாந்தி எடுத்தா ஃப்ரெஷ்ஷா இறைச்சி வந்து ஃப்ரெஷ் மாமிசம். அவங்க 2 பேரும் இறைச்சி சாப்பிட வேண்டிய யார் சொல்ற சகருக்கு தின்ன சாப்பாடு இறைச்சி தின்ன வேண்டிய இல்ல. நீங்க 2 பேரும் பேசிக்கொண்டீங்க. இன்னொரு பெண்ணை பத்தி அவளை இறைச்சி வந்தீங்க. அவங்களுக்கு படிக்க அவளை ஊழியே கொஞ்சம் சாப்பாடு இஃப்தார் ஏற்பாடு செய்ய அவர் தூங்கிட்டார். நோம்பு பசி ஒன்றும் சொல்லல. அவங்களுக்கு எதுவுமே செய்யற நபர் போக்கி கொஞ்சம் கடை கூட தூங்கிட்டார். அவங்க சொன்னாங்க தூக்க ராமன் வேற ஒன்றும் இல்லை. இஃப்தார் ஏற்பாடு செய்ய அவர் தூங்கிட்டான். இவ்வளவு சொல்றாங்க. சரி நிறைய இந்த கரைகள் வந்திருக்கோம், ரொட்டிகள் வந்திருக்கோம், கொஞ்சம் ஆனந்தம் வாங்கிக்கணும். அவரை அவர்கள் நக்சலாக நல்லா அறிவிக்கிறார். கேட்கல கிட்ட அறிவிக்கலாம். அன்னைக்கு பக்கத்து கேட்க 2 நாள் வந்து அவங்க இஃப்தார் செஞ்சுட்டாங்க. அபூபக்கர் உமர் இஃப்தார் செஞ்சுட்டாங்க. நோம்பு திறந்தாங்களே, டைம் ஆகும் இங்கே சரி தெரிவிக்கிறாங்க. இல்லையா சொல்ல இப்பதான் டைம் ஆகும். இல்ல அபூபக்கர் இல்ல உமர் அவரை பார்த்து தூக்க
பேசுறோம், எத்தனை பேரை பத்தி கோல் மூட்டுறோம், எத்தனை பேரை பத்தி படாய்களும் வாட்ஸ்அப் திறந்தா அனுப்புறதான், யூடியூப் திறந்தா அனுப்புறதான், நியூஸ் பேப்பர் திறந்தா அனுப்புறதான், என்ன கொஞ்சம் அப்படியே வாழ்க்கையில் விட்டுருங்க. 2 சம்பவத்தில் முடிச்சுக்கணும். சின்ன சம்பவம். இமாம் சொல்றாங்க, நகலக்கூடிய மோசடி எல்லாம் பிடிக்கிற சக்கராத், அமல்களுடைய பாக்கியத்திற்காக சக்கராத்தான், சதக்காவை காட்டுற சக்கராத்தான், அஹ்லாக்குடைய மோசடி, குணத்துடைய மோசடியை பிடிக்கிற சக்கராத். ஒரு பெண்ணுக்கு வாழ்ந்தால ஆண்கள் அதுல இல்லாது இல்ல சம்பவம் நான் பார்த்த கேட்ட சம்பவம் எல்லாரும் இமாம் சொல்ற கலிமா சொல்லி கொடுக்குற சக்கராத்ல அவட வாயால் வந்த கலிமா விசானி விசானி. நான் ஆயிரம் சொல்லி கொடுக்குறேன், அவருக்கு அது வருது. ஆனா கலிமா இருக்கிறதோ ஒரு முஸ்லிம்கள் அவட வாயால் வந்து விசானி விசானி கத்துதான். நாக்கு விசானி நாக்கு என்ன நாக்கு என்ன நாக்கு 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 கத்திரியம்மா நாக்கு என்ன நடக்குது? நல்லா சும்மா நினைக்கிறேன். அவன் சொன்னா என்ன நாக்கு நெருப்புல பத்துது, இந்த ரூம் தெரியுது, இந்த நாக்கு பத்துது எரியுது பார்க்கறது அது நல்ல காட்டுல எவ்வளவு, ஆனா அவனுக்கு பத்துது. நாக்கு நாக்கு என்ன நாக்கு நாக்குன்னு அது நாக்குன்னு சொல்லிக்கொண்டே போயிடுச்சு. விசாரணை இமாம் சொல்றாங்க, குடும்பக்கார பெண்கள் அவருக்கு அவன் ராசியம் தெரியாது, விசாரித்து பார்த்தா மற்றவங்களை பற்றி படாயிரம் சக்கராத்தில் பிடிப்பாளெல்லாம் இனிமே அடிக்கும். மற்றவங்களுக்கு பேசுறது ஆண்கள் பெண்கள் எல்லாரும் சொல்றாங்க. சம்பவத்தை பெண்களுக்கு சொல்லுங்க, ஆண்களுக்கு பேச பண்றதில்லை. டீ கடையில போனாலும் கழுவுறோம், பஸ்ல பக்கத்து சீட்டாக எல்லாரும் பலாய், பின்னோட்டுக்கு ஆண்களோட முன்னோட்டை பற்றி பலாய், வலது பக்கம் உள்ள ஊட்ட பற்றி இடது பக்கம் பலாய். எங்கள் நன்மைகள் அழியும், அவன் நன்மையும் போகும், நன்மை இல்லாத அவனை பாவத்தை சொல்லப்படும். இன்னொருத்தருக்கு கலிமா சொல்றது தாமரை சொல்றது கலிமா. அவருக்கு வாயால் வந்து மீசானி 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 தராசி எந்த தராசி எந்த தராசி பார்த்து யாவ எந்த தராசி பெருச்சு அதில் தங்களை காட்டப்பட்டியவன் அந்த இமாம் ஆழமாக விசாரி பார்த்தாங்க. என்னடா இது கலிமாவில் இருக்கிற தராசின்னு போட்டாங்க. அவர் அளவு எழுத்து விட்டு எங்க பிடிச்சான் சக்கராத்தில் கலிமா வராம இருக்கிறது நாகப்பனே தற்கொலை. அது ஒரு வசனம் தான். லா இலாஹன்னு இல்லல்லா சொல்லாம மௌத்தாயிரம்னா இஸ்லாத்தோட வெளியாக வந்து நல்லா கிடைக்கும். இலாஹ் இல்ல என்ற இல்லல்லா வரும் வரலாறு தவிர இலாஹே இல்லைன்னு பிரியமல்லா அல்லாஹ் வந்து போட்டான். அதில் கலிமா அஹ்லாக்கோட இணைஞ்சி எத்தனை செய்யலாம். அஹ்லாக்குடைய மோசடி கலிமாவை தடுக்கும். எனவே பேசப்பட்ட விஷயங்கள் என்ன முடியுமான சில விஷயங்கள் முன் வச்சேன். ஆரம்பத்தாரமாக அதுக்கு முன்னால நான் எப்பொழுதும் வாழ்க்கை போன்ற மௌத்துவர்னு சொன்னேன். வாழ்க்கை எதை அதிகமாக செய்வோமோ அதுதான் சக்கராத்தில் செய்வோம்னு சொன்னேன். அதுக்கு சில சான்றுகளை முன்வைட்டு அதே போன்று நோவுடைய சிறப்பு, நோவு மாதத்துடைய சிறப்பு, நோவு குடிப்படைய சிறப்பு, குரானுடைய சிறப்பு, மாதத்துடைய சிறப்பு, அதே போல அஹ்லாக்குடைய முக்கியத்துவம், சதக்காவுடைய முக்கியத்துவம், இரவு வணக்கத்துடைய முக்கியத்துவம், கியாமுல் லைல் இன்ஷா அல்லாஹ் உங்களோட ஊரில் இந்த வருஷம் அல்லாஹ் ஆரம்பிக்கிறதுக்கு முழு உற்சாகத்தை சொல்லிருப்பேன். நிர்வாகத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய அந்த நோக்கத்தை அல்லாஹ் தருவான நம்பிக்கையோட என்ற பயான் மூலம் ஏதோ ஒரு நனவு ஏற்பட்டால் உங்களோட உதவியாக அந்த எனக்கும் சில பாக்கியங்கள் தரலாம். மற்றவர்கள் நனவு போல காட்டுகிற என்ற அமைப்போட இதை உருவாக்குங்க. சின்ன சின்ன பள்ளிகள் சாதாரண மக்கள் வளர்ந்த விட குழந்தைகள் உருவாக்கு எல்லாருமே உருவாகும். ஹரம் ஷரீஃப் நடக்கக்கூடிய மக்கா வந்து நடக்கக்கூடிய தொழிலை மஸ்ஜித் அக்ஸா அவ்வளவு யுத்த சூழல் ஆயுதத்தோட சுற்றி கொண்டிருப்பாங்க. யூத கடைபிடிகள் பொதுவான விஷயங்கள் ரெடி பண்ணுறாங்க. சொல்லலாம் பொதுவான விஷயங்கள் சொல்றதுக்கு ரெடிவானதில்லை. பொதுவான விஷயங்கள் அடிப்படையில் நான் பேசுகிறேன், பேச வந்த விஷயங்கள்லாம் பேசுகிறேன். ஏதாவது குறிப்பிட்டிருந்தால் நீங்கள் குறிப்பாக ஞாபகப்படுத்தலாம். பொதுவாக எப்பயுமே ஒரு ஊருடைய செழிப்பு இருக்கிற ஒத்துமை. எல்லா ஊரும் மசால் அழகான ஊர், அழகான கிராமம், நம்ம எல்லாத்திலும் கவிஞர்கள் நண்பர்கள் மிகப்பெரிய வருவாங்க, அதற்காக வருகிறாங்க. மசால் அவர்களோட நெருங்கிய நண்பர் ஒற்றுமையை போல அல்லாவுடைய உதவி இறக்கக்கூடிய ஒற்றுமை. ஒற்றுமையை போல ஒற்றுமை இருந்தால் பெற்றோர் பிள்ளைகள் கணவன் மனைவி கவலைக்குரிய விஷயம் நான் உதாரணம் சொல்றேன். பெண்ணால் வார்த்தை இருக்கு. பெண்ணால் வார்த்தை எல்லாரும் பள்ளியில உட்கார்ந்து சொல்லி பார்த்து சொல்லி
கேள்வி கேட்கறது சொந்தக்கார குடும்ப வாழ்க்கையோட சொன்னோட நான் உள்ளத்தை வந்து அப்படியே வெளியே வர 30 வருஷம் அனுபவிக்கிறேன் சின்ன வயசு உள்ள குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை 30 வருஷமா அனுபவிக்கிறேன் குடும்ப வாழ்க்கை செலவோட 50 வருஷம் 75 வயசு தாண்டிருந்தா 50 வருஷம் குடும்ப வாழ்க்கை பொறுப்பாளி எடுத்து முடிஞ்சிருந்தா 100 பேர் தான் கணவனை மட்டும் சொல்றது விலை கொடுங்க 10 வருஷம் குடும்ப வாழ்க்கை 20 பேர் எந்த பெருநாளைக்கு கணவன் மனைவிக்கு மனைவி கணவனுக்கு சலாம் கொடுத்து வாழ்த்து சொன்ன பள்ளியில வரிசையா இருந்து கனடாக்கு யூகேக்கு ஆஸ்திரேலியாவுக்கு துபாய்க்கு கத்தாருக்கு ஸ்டேட்டஸ்ல ப்ரொஃபைல்ல டிக்டாக்ல வாழ்த்து அது கூட தனக்கான வாழ்க்கையை அர்ப்பணிச்ச மனைவிக்கு ஒரு தகப்பனல்லாவின் அமைக்கும் சொல்லாத கருணால் கொண்டாடுகிறோம்னா நாங்கள் எனக்கு வீட்டில் திரும்ப செய்ய சொல்லுவாங்க குடும்ப வாழ்க்கை மட்டும் உகழ்ச்சி அதை எழுதிக்கொண்டு கருப்பாங்க மனைவி கணவனுடைய உதவிகளை வைக்கிறாங்க அல்லா சொல்ற உறவோட எப்படி உறவு தெரியுமா உன்ன லிபாசுல்லக்கும் மற்ற லிபாசுல்லம் குடும்பம் ஆடை ஆடை குளிர்காலத்தில் கருப்பு ஆடை சூடு காலத்தில் வெள்ளி ஆடை என்ற அர்த்தம் நிலைமைக்கு ஏற்றவாறு கணவன் மனைவி கணவனை அனுசரிக்க வேண்டிய வாழ்க்கை கணவனுக்கு கவலையா இன்னும் கவலையை கூட்டுதல்ல மனைவி குறைக்கோடும் மனைவிக்கு கவலையா இன்னும் கணவன் மனைவி கவலையை கூட்டுதல்ல குறைக்கோடும் மனைவிக்கு வருத்தமா கணவனுக்கு என்ன செய்யும் ஒரு கேள்வி கேட்கிறேன் பெண்களை அங்காளிக்கு ஆம்பளை கேஸ் நினைக்க வேணாம் நான் எல்லாருக்கும் சொன்னேன் என்னோட பயன்படுத்தாங்க என்னோட கல்வி போடுறாங்க பெரும்பாலும் நான் சில பதில் கேட்பேன் கேள்வி கேட்பேன் கடைசியா புளிச்ச சாரத்து புளிக்கு கொடில காய போட்டு இருப்பேன் புளிக்கிற சாரத்தை கூட புளிக்கு காய போடுறாரு மனைவி எங்களுக்காக மட்டும் ஒரு நாளைக்கு சமையலறைக்கு வெறும் சமையலறைக்கு மட்டும் 3 நேர சாப்பாட்டுக்கு போனாலே 6 கடை போதுவாது 2 டீ பிளேட்டிக்கு அவங்களுக்கு 6 கடை போதுவாது 10 கடை எங்களுக்கு குறைஞ்சது சமையலறைக்கு மட்டும் 10 தடவை போய் வரக்கூடிய மனைவிக்கு நாங்க என்ன கைமாறு செய்யணும் இதுவும் முக்கியமானது நோம்புல வேலை கொடுக்கிற குறைக்கும் நோம்புல அவங்கள வச்சு நாங்க வாய்க்கு வச்சியா சாப்பிடலாம் வேணும் எல்லாரும் அவங்கள வாழ்க்கை டைம் கொடுக்கணும் அவங்கள குராத்தில் டைம் கொடுக்கணும் அவங்களுக்கு ஓய்வு கொடுக்கணும் குடும்ப வாழ்க்கை விஷயத்தை போங்க ஆடை போன்று நெருக்கமான உறவு உறுதியான உடம்படிக்க அதோட பிள்ளைகள் விஷயத்தை ஒரு விஷயத்தை கொடுத்துக்கோங்க எப்பயும் பிள்ளைகளை கண்டாதீங்க படிச்சவர்கள் பிள்ளைகளை படிக்கிறாங்களா நல்ல உற்சாகம் விட்டுங்க வழிகாட்டுங்க துவாசிங்க காலையில கொஞ்சம் புராண ஓதிட்டு படித்து போக சொல்லுங்க புராண ஓதிட்டு எக்ஸாம் போக சொல்லுங்க சதக்காவோட குடுத்துட்டு போக சொல்லுங்க அந்த எக்ஸாம் வந்தால் லேசாக வச்சிருக்கிறோம் பிள்ளைகளுக்கு எப்படி பத்துவா செய்யறாங்க சபிக்கிறாங்க பிள்ளைகளுக்கு பத்துவா செய்யறது என்ன வாயால சேர்த்து ஏற்றுக்கொள்ளணும் எப்படி துவா செய்யுங்க ஒரு இமாம் 7-8 வயசுல சேர்ந்த தாய் ஒரு ஆத்திரத்துல பத்துவா செஞ்சார் குருவியை பிடிச்சி விளையாடி கால நூல்ல பட்டம் மாதிரி குருவிட கால கலக்கிற அம்மாவோட கால கலக்குவானான்னு சொன்னா 30 வயசு தாண்டி ஒரு விபத்துல கால் கலந்துச்சு ஒட்டகம் கலந்து கலந்துச்சு அவர் சொன்னார் என் அம்மா சின்ன வயசுல செஞ்ச பத்துவா எனக்கு இப்ப படிக்குது நல்லா பாதுகாக்கணும் கண்ட மாதிரி பேசாதீங்க பிள்ளைகளுக்கு அழகா பேசுங்க பிள்ளைகளுக்கு துவா செய்யுங்க கண்காணிங்க நண்பர்கள் யாரு தோழிகள் யாரு சோசியல் மீடியாக்களை இளம் யுவதிகள் கட்டுப்பாட்டு பாவீங்க டிக்டாக் ஃபேஸ்புக் இதோட முகங்களை காட்டாதீங்க ஒரு அழகான ஆடைகளோட வராதீங்க இஸ்லாமோட பக்குவமான மார்க்கம் வரைக்க சொல்ற மார்க்கம் பக்குவம் ஆயிஷா இல்லாம கணவன் நபி சொன்னார் அம்புக்களை கபல் உமரோட கபல் வந்துட்டு விட்டாரு முழுமையா மறைக்க கபரிஸ்தானுக்கு போவாங்க அந்நிய மனுடைய கபலிட்ட போகும்போது அதை மறைச்சு கொண்டாங்க ஆயிஷா கேட்காம பார்த்தவங்க மையத்தை கூட முழுமையா மறைக்கக்கூடிய சுத்தங்களை கொண்டு போங்க ஏன்னா கட்டிட்டு வெளியில உடம்பு வளர்ந்து கபலோட அப்படிதான் காலத்துல ஃபுல்லா மறைக்க பூர்த்தியை மறைக்கக்கூடிய மாதிரி கொண்டு போங்க என்ற மையத்தை கபல் செஞ்ச நிலைமையில வண்டியால் பார்க்க கூடாது அப்படி பக்குவமான கல்விகளை பார்க்கிறாங்க எனவே எல்லாம் பேசப்பட்ட படிப்பதை வைப்பாராக குறிப்பாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தால் இந்த வேந்தர் யுவவசியுடைய நிர்வாகம் தலைவர் செயலாளர் பொருளாளர் ஏனைய உறுப்பினர்கள் அதே போன்று இங்கே ஒரு வாலிப ஒரு
விஷயம், ஜும்மாவுடைய விஷயம், குத்துபாக்கள் விஷயம் என்ற வாலிபர்கள் நல்லா பயன்படுத்துங்க. நாங்கள் வாலிபர்களுக்கு வேலை கொடுத்தா அவங்க வீட்டிலே தேவைப்படுறாங்க, கண்டிப்பாக எல்லா சங்கங்களையும் வாலிபர்களை போடுங்க, குழுக்களை நியமிங்க, ஒவ்வொரு திருத்தத்தை அதை பிரித்து வீடு வீடுகளை பிரித்து வாலிபர்களை பொறுப்பு போடுங்க. நீங்க இந்த வேலையில் உள்ள வாலிபர்களோட கூட்டமான பள்ளியை கூட்டுவாங்களோட பொறுப்பு தம்பி கொடுங்க. அப்ப மாஷா அந்த வாலிபர்களை லட்சியமோடு நிர்வாக போவாங்க. அதே போல மாஷா அல்லா அதற்காக அதே போல நவாஸ் மோட வெளியே மொழி போன்ற வெளியில் இருந்தாலும் ஊரை பற்றி நவாஸ் மோடி மாஷா அல்லாவோட உறவுக்கார ஈரமொழி பெரிய நண்பர்கள் போயிடும். இந்த நிகழ்ச்சியை பற்றி எனக்கு 3 மாசத்துக்கு மட்டும் இருந்தார் ஊருடைய பட்டப்பாத பரவாயில்லை நிகழ்ச்சி சில வெளியில கூட வந்துருவாங்க. 3 மாசத்துக்கு முன்னால எனக்கு டேட்டா சொல்லிட்டாங்க. ரமதானுடைய ஒரு கிழமைக்குள்ள நிகழ்ச்சி உள்ளதற்கும் நீங்க கட்டாயம் வரணும். நான் அப்பவே மார்க் பண்ணி வச்சுட்டேன். அந்த கிழமையில சனி ஞாயிறு நான் ஃப்ரீயா வச்சுட்டேன். அம்மாஷா அல்லா ஏதோ நான் அனுபவமே வயசுல கல்வியில் குறைஞ்சவன் நண்பர்கள் வேண்டிக் கொண்டாங்க, உலகத்தை வேண்டிக் கொண்டாங்க வந்தேன். நல்ல உற்சாகம் இருந்தீங்க மாஷா அல்லா. பெண்கள் அமைதியா அல்ஹம்துலில்லாஹ் திரைக்காக கேட்டீங்க. ஏதாவது என்னுடைய வாயான தவறான பொருத்தமில்லாத மனுஷனுடைய வார்த்தைகள் வந்திருந்தால் நீங்க அல்லாஹ்வோட மன்னிச்சு கொள்வீங்க, பொறுத்துக் கொள்வீங்க ஆதரவும். எனவே சொல்லப்பட்ட விஷயங்கள் அமல்களை உண்டாக்குவோம், வசதி செழிப்பாக்குவோம், குர்ஆன் கரீம் வளர்ப்போம். ஹிஸ்புடைய மஜ்லிஸ்ல சின்ன பிள்ளைகள் அல்ல சபைகளை உண்டாக்க பெரியாங்க. மதரசா மாணவர்கள் வருவாங்க, உலகத்தில் வருவாங்க. அவங்கள ஒவ்வொரு ஒரு மதரசா பிள்ளைடைய தலைமையில 5 பேரை பொறுப்பு கொடுங்க. 5 பேரை பொறுப்பு கொடுத்து ஒரு நேரத்தை ஒதுக்கு நூறுக்கு போல சொல்லி தராவிக்கு போல சொல்லி இவங்களுக்கு ஒரு சூழல் திருப்பி அனுப்புவாங்க. அவருக்கு யாரும் தெரியக்கூடாது. அப்ப கலந்து போடுங்க. சண்டையில் அவங்கள உறவுக்காக வைக்கப்படுவாங்க. மேலாக்களை போடுங்க. மாஷா மதரசா உலகத்தில் தலைமையில ஒரு 5 பேரை 3 பேர் கொடுத்தீங்கன்னா குர்ஆனை திருத்தினாங்கன்னா முழு நன்மையும் ஓதி கொடுக்குற ஆபிசானுக்கும் கிடைக்கும், ஓதுவர்களுக்கும் முன்னின்ற நிர்வாகத்துக்கு கிடைக்கும். தமது அழகான பயன்படுத்துறதுக்கு ஜனமா அழகான வழிகாலத்தில் வழங்கி ஒரு உலகாக்க அந்த கூட்டத்தை கலந்து கொண்டாங்க. அந்த சார்ட் எடுங்க, டைம் டேபிள் சார்ட் எடுங்க, என்ன நம்ம செஞ்சு எவ்வளோ ஓதுங்க எல்லாத்துலேயும் மக்களின் கையை வெளியே வைங்க. ரமதான் எப்படி சொல்லுவாங்க தனி மாநாடு நடத்து, பலாயிரக்கணக்கான ரூபாய் செலவழிச்சு ஜெயலலிதாவுடைய பஞ்சாயத்து மாநாடு நடத்தி அதை ஒவ்வொரு ஊர்களுக்கும் பிராந்தியத்தில் உருவாக்கள் வரவழைச்சு ஒரு கொடுத்துருக்கிறோம். அன்னைக்கு ஜெயலலிதாவுடைய பிராந்திய பாஷா நிற்கிறாங்க. அவங்களோட நீங்க சேர்ந்து அந்த ஒவ்வொரு செழிப்பாக்கி அவங்கள முன்னோர் வழிபடுறதுக்கு நீங்க பாடுபடுறீங்க என்ற ஆதரவோட விடைபெறுகிற வாசந்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. اللهم بارك لنا في شعبان وبلغنا رمضان مع الصحه والعافيه بالاعمال الصالحه وقبل حياتنا بالاعمال الصالحه. اللهم ارزقنا حسن الخاتمه. اللهم اجعل اخر كلامنا ان سكرتكم قول لا اله الا الله وان محمدا رسول الله. اللهم اجعل شر الخير ما سلكنا به حبيبك محمد صلى الله عليه وسلم ونعوذ بك من شر ساعه حبيبك محمد صلى الله عليه وسلم. فلا يقع من التربيات فلبت الرباط من التربيات ولبت الرباط من التربيات ورسولك المؤمنون الرباط من التربيات. كانوا يا ايمان التربيات ايمان قلبي التربيات இபாதத்தை இன்பத்தை தருவாயாக, குர்ஆனை வளர்ப்பை தருவாயாக, சதகாவுடைய லைப்பை தருவாயாக, எல்லா செயற்பாடுகளின் நன்மைகளை அறிவாயாக, நல்ல பேச்சுகளை அறிவாயாக, செயற்பாடுகளின் நன்மைகளை அறிவாயாக, நடைகளின் நன்மைக்கு ஆக்குவாயாக, அசைவுகளை நன்மைக்கு ஆக்குவாயாக, மற்றும் ஏற்படுத்துவாயாக. கருப்படிகள் முஸ்லிம்கள் சகல சூழ்நிலை கருத்தைகள் பாதுகாப்பாயாக. அதேபோல் நல்ல அன்பான சுபிச்சமான குடும்ப வாழ்க்கை சுகாக்குவாயாக. பிள்ளைகள் வடிவங்களை ஒரு கண்குளிர்ச்சியை தருவாயாக. பிள்ளைகளை கொண்டு நமக்கு துவா கிடைக்கிற பிள்ளைகளை மாற்றுவாயாக. யார் யாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லையோ அல்லா சாலைக்கான குழந்தை பாக்கியம் அளிக்குவாயாக. யார் யாருக்கு பொருத்தமான ஜோடிகள் இல்லையோ அல்லா சாலைக்கான கணவன் வழிவராக அமைத்து கொடுப்பாயாக. அதேபடியாக ஊரை கபூர் செய்வாயாக, செழிப்பான ஊராக்குவாயாக. எல்லா துறைகளிலும் கொடிகட்டி பறக்கின்ற முன்னிலை வைக்கிறவராக மாற்றுவாயாக. ஒரு உலகத்திற்கும் மார்க்க ஒளி வீசுகின்றவராக மாற்றுவாயாக. நாங்கள் இருக்கிறார்கள் யாவா, சேர்ந்தார்கள் இருக்கிறார்கள் யாவா, துறை சார்ந்து இருக்கிறார்கள் யாவா, மூத்த மக்கள் செயலாளர் இருக்கிறார்கள் யாவா, வியாபாரி விவசாயிகள் இருக்கிறார்கள் யாவா, எல்லோருடைய துறைகளையும் நீ மறக்க செய்வாயாக, செழிப்பாக்குவாயாக. எல்லோரும் மார்க்கத்திற்கு தீர்வு பங்களிப்பு செய்வதற்கான துறைகளை மேம்படுத்த செய்வாயாக. இந்த மசூதி நிர்வாகத்தை கமர்ஷிவாயாக, ஊர் மக்களை கமர்ஷிவாயாக, அந்த வாலிப சங்கத்தை கமர்ஷிவாயாக. வெளிநாடுகளிலிருந்து இந்த ஊருக்காக வேண்டி செலவழிக்கக்கூடிய நிலவந்தர்கள் ஊர் மக்களுக்காக யாவா, வாலிபர்கள்
சோதனைகளை, துன்பங்களை, யுத்தங்களை நிறுத்துவாயாக, நிம்மதியை கொடுப்பாயாக. எல்லா நாடுகளிலும் முஸ்லிம்கள் கல்யாண கௌரவங்கள் பெற்று செய்வாயாக, தொடர் பெற்று செய்வாயாக. முஸ்லிம்கள் ஒவ்வொருவரும் எல்லா தேவைகளை கொடுப்பாயாக. ஒரு உலக மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமைப்படுத்துவாயாக. இஸ்லாத்தை முஸ்லிம்கள் நல்லெண்ணப்படுத்துவாயாக. இந்த சபையை நீ கபூல் செய்து ரமலானை சிறப்பாக்குகின்ற ஊர்களை நம்முடைய உரை சேர்த்தருவாயாக. அது பேசப்பட்ட பேச்சுக்களை காரணமாக இருப்பதாக. சஹாபாக்களும் இறை நேசர்களும் என்னென்ன நலவான விடயங்களை கேட்டார்களோ அந்த நலவரை நமக்கு தம்பி தருவாயாக. என்னென்ன கெடுதிகள், சங்குகள், பல விஷயங்கள், தற்கொலைகளோடு பாதுகாப்பு தெரிகிறார்களோ அந்த அனைத்து கருதிகள் தற்கொலைகளோடு பாதுகாப்பாயாக. யாரா சென்ற ரமலானில் எங்களோடு ஹயாத்தோடு எத்தனையோ பேர் நம்முடைய பெற்றோர்களாக, சகோதரர்களாக, உறவினர்களாக, நண்பர்களாக, நம்முடைய நெருங்கிய உறவுகளாக, ஊர்மக்களாக, கபராளிகளாக இருக்கிறார்கள். யா அல்லாஹ், வருகின்ற ரமலானில் நாங்கள் இங்கு உயிரோடு இருப்போமா, கபருக்கு கொடுப்போம் எனக்கு தெரியாது. யா அல்லாஹ், அந்த கபராளிகளை கபரை சொற்க பூங்காவாக்குவாயாக, ஒளிமயமாக்குவாயாக. ஒரு அனைத்து நன்மைகளை ஏற்றுக்கொண்டு அந்தஸ்தை வைத்து வைப்பாயாக. பாவங்கள் அனைத்து மன்னிக்கிறவையாக மாற்றப்படுவாயாக. அழகான மௌத்தை எனக்கு நசிவாக்குவாயாக. கனிமாவுடைய மௌத்தை தருவாயாக. அழகான மற்றவர்கள் பொறாமைப்படுகிற மௌத்தை தருவாயாக. சிரித்துக் கொண்டு மௌத்தாக பாக்கி தருவாயாக. முக வளர்ச்சியோடு மௌத்தாக பாக்கி தருவாயாக. வணக்குமார் பூச்செண்டுகளோடும் வனச்செண்டுகளோடு வந்து எங்களை வரவேற்கின்ற மௌத்தை தருவாயாக. சொர்க்கத்திற்கு வாசனை திறமையை கொண்டுவரப்படுகிற மையத்தாக மாற்றுவாயாக. சொர்க்கத்திற்கு கபன்களில் கபன் செய்யப்படக்கூடிய மையங்களாக மாற்றுவாயாக. أزواجنا وأولادنا وإخوتنا وذرياتنا وجميع المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الأحياء منهم والأموات ولوالدينا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله